பிலிப் படபடப்பில் இருந்தான். அவனுக்கு இது பெருத்த அவமானமாக இருந்தது. மாவீர் எல்லை மீறிவிட்டார். ஆனாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? முன்பிருந்த மாவீராக இருந்திருந்தால் அவர்களின் நிலை சமமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது மாவீர் தான். மொத்த ஸ்டீல் ட்ரியோவுக்கும் அவரை எதிர்க்கும் துணிவு அவனுக்கு இல்லை. பிலிப் பின்னால் திரும்பி சாராவை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தான். நான் ஏற்கனவே மாவீர் கிட்ட சொல்லிட்டேன் என்றான். அவன் கூச்சமே இல்லாமல் பொய் கூறினான். கால்டன் குடும்பம் சூதாட்டத்தில் வல்லமை பெற்றவர்கள். அவர்களுக்கு பொய் கூறுவது என்றால் சாதாரண ஒன்று. பில்லியன் கணக்கில் பணத்தை ஏமாற்றினால் கூட நடுக்கமில்லாமல் பொய் கூறிவிடுவார்கள். என்ன இருந்தாலும் சாரா அவரை நம்பினார். பெரும் மகிழ்ச்சியில் இருந்தார். பிலிப் மட்டும் ஆல்பர்ட் குடும்பத்திற்கும் ஆரோன் குடும்பத்திற்கும் உதவி செய்தால் நிச்சயம் அவர்களால் மாவீரை பார்க்க முடியும் என்று மகிழ்ந்தார். நான் ரொம்ப லக்கி பிலிப். போன வருஷம் உனக்கு கல்யாணம் ஆனதா கேள்விப்பட்டனே, உண்மையா என்று கேட்டார் சாரா. இதை கேட்டதும் எலினாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவளுக்கு தெரியாதா அவள் அம்மாவின் நோக்கம் ஏதோ திட்டம் தீட்டிவிட்டார் என்று நினைத்தாள். அவனுக்குதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான், இன்னும் நீ என்ன அவன் கூட சேர்த்து கோத்து விட பாக்குற என்று மனதில் நினைத்தாள் எலினா. ஆமா என்றான் பிலிப். அவனுக்கு எலினா மேல் கண்ணிருந்தாலும் உண்மையை அவன் மறைக்க விரும்பவில்லை. எலினா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். அப்போ உனக்கு இப்ப செகண்ட் வைஃப் தேட போற என்று சாரா கேட்டிட மேலும் அதிர்ந்தாள் எலினா. செகண்ட் வைஃபா என்று திகைத்தாள். அவளுக்கு உலகமே அவளது காலுக்கு கீழ் சுற்றுவது போல இருந்தது. இதுவரை எனக்கு அந்த ஆசை இல்ல என்று எலினாவை மேலும் கீழும் பார்த்தபடி கூறினான் பிலிப். அவன் முகத்திலேயே அவன் ஆசை அப்பட்டமாக தெரிந்தது. சாரா வெற்றி புன்னகை சிந்தினார். பிலிப் இத பற்றி முன்பு யோசிக்கவில்லை. ஆனால் கிடைத்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று நினைத்தான். பிலிப், உனக்கு ரசனா நல்லா இருக்கு. ஒருவேளை என் பொண்ணுக்காக தான் நீ ஆல்பர்ட் குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்க பாக்குறியோ? உண்மையிலேயே என் பொண்ணுக்கு நீ ஏத்தவன் தான். எனக்கு மருமகனா இருக்கிற தகுதியும் உனக்கு இருக்கு என்றார் சாரா. ஆனால் உண்மையில் பிலிப் ஒன்றும் எலினாவிற்காக ஆல்பர்ட் குடும்பத்திற்கு உதவி செய்ய வரவில்லை. அவனின் நோக்கமே வேறு. அவனே என்ன சொல்லி சமாளிப்பது என்று முழித்துக் கொண்டிருந்தான். இப்போது சாராவே அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து விட்டார். அதனால் அவனும் அதற்கு ஒத்து ஊதினான். மிஸ்ஸஸ் ஆல்பர்ட், எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க என்று மெலிதான அதிர்வும் சிறு வெக்கமும் கலந்து கேட்பது போல நடித்தான் பிலிப். ஜஸ்ட் கெஸ் பண்ண என்று சிரித்தார் சாரா. சிரித்தபடியே ஃபெட்ரிக் பக்கம் திரும்பி அவரை பார்க்க அவரோ உறைந்த நிலையில் இருந்தார். அவரை இடித்த சாரா, என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? நான் நம்ம குடும்பத்துக்காக இன்னொரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் என்று பெருமையாக கூறினார். ஃபெட்ரிக் தான் பேச்சற்று நின்றார். என்ன நல்ல விஷயமா? என் பொண்ண பாடும் கடத்துல தள்ளி விட்டுட்டு பேச்சப்பாரு பேச்ச என்று நினைத்தார். ஆனால் பிலிப் முன்னே அவரின் அதிருப்தியை காட்டிக் கொள்ளவில்லை. எல்லோருக்கும் தெரியும் பிலிப் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை வைத்திருப்பார்கள் என்று. கண்டிப்பா எலினா ஒத்துக்கிட்டா நான் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிடுவேன். என் கூட இருக்கிற பொண்ணுங்க சோகமா இருந்தா எனக்கு பிடிக்காது. எனக்கு எலினா பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் என பட்டென்று கூறினான் பிலிப். ஃபெட்ரிக்கின் தயக்கத்தை கண்டுவிட்டான். இதை கேட்டதும் சாரா அதிர்ச்சியாக அவனை பார்த்தார். தன் மகளுக்காக இவ்வளவு தூரம் செய்கிறானே என்று பெரிதாய் மகிழ்ந்தார். தன் மகளின் வாழ்க்கை இனி ஆகாயத்தில் பறக்கப் போகிறது என்று சந்தோஷம் அடைந்தார். ஃபெட்ரிக்கும் சற்று ஆசுவாசம் அடைந்தார். அப்புறம் எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு, இன்னைக்கு நைட் நீங்க 2 பேரும் ஒன்னா ட்ரிங்க் பண்ணிட்டே அதை பத்தி பேசுங்க என்று ஃபெட்ரிக் தோளை இடித்தார் சாரா. ஆனால் ஃபெட்ரிக் இன்னும் தயக்கத்திலேயேதான் இருந்தார். சாரா அவர் காதருகே நெருங்கினாள். உங்க பொண்ணு கண்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகேவா? இப்ப உங்க பொண்ணு ராயல் ஃபேமிலி விவகாரத்துல சிக்கிட்டு இருக்கா, அத நினைப்புல வச்சுக்கோங்க என்று கிசுகிசுத்தார். அப்போதுதான் ஃபெட்ரிக்கு உடல் சில்லிட்டது. சாரா சொல்வதும் உண்மைதானே என்று நினைத்தார். உடனே பிலிப்பிடம் கை நீட்டினார் ஃபெட்ரிக். இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல அம்மா ட்ரிங்க் பண்ணலாம். அப்புறம் ஆரோன் ஃபேமிலி விஷயத்துல போன முறை நீ பண்ணதுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லல. இந்த வயசுல உனக்கு இவ்வளவு புத்தி கூர்மையா இருக்கு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு என்றார் ஃபெட்ரிக். சாராவும் பிலிப்பும் சிரித்துக் கொண்டார்கள். ஆனால் அந்நேரம் அவர்கள் அறை கதவு படார் என்று திறந்தது. சாராவின் வார்டில் அவர் முக்கியமாய் பேசிக் கொண்டிருக்கையில் அவரின் உத்தரவில்லாமல் யார் உள்ளே நுழைந்தார் என்று வேகமாய் திரும்பி பார்த்தார் சாரா. அங்கு வந்திருப்பவரை கண்டதும் கோபம் போய் அதிர்ச்சி வந்தது. ஓ மை காட், மாவீர் வந்திருக்காரு. இவர் நேரம் சிராஜ் கூட தான் இருக்கணும். எதுக்கு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு?
நம்ம நினைச்ச மாதிரி பிலிப் பயங்கரமான ஆள்தான் போல. இவ்வளவு சீக்கிரம் மாவீர் வந்துட்டாரு என்று மனதில் அதிர்ச்சியுடன் நினைத்தார் சாரா. இதில் பிலிப் இன்னும் அதிர்ச்சியாக பார்த்தான். தாம் அழைத்ததற்கு மறுத்தவர் திடீரென்று இங்கு வந்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தான். தன்னை சந்திக்க விரும்பாததனால்தான் தன்னுடன் டின்னருக்கு அவர் வரவில்லை என்று நினைத்தான். ஆனால் மாவீர் பிலிப்பை கண்டுகொள்ளாமல் உள்ளே நுழைந்தார். அப்படி ஒருவன் இல்லாதது போல நேரடியாக ஃபிரெட்ரிக் பக்கம் வந்தார். நீங்கதான் மிஸ்டர் ஆல்பர்ட்டா என்று மரியாதையுடன் கேட்டார் மாவீர். சாரா அதிர்ச்சியுடன் அவர் கணவரை பார்த்தார். யோ, உனக்கு மாவீர தெரியும்னு ஏன் முன்னாடியே சொல்லல? வேணும்னா என்ன இவ்வளவு நேரம் டென்ஷன்ல வச்சிருந்தியா என்று கேட்டார் சாரா. ஃபிரெட்ரிக்கோ மாவீரை மேலும் கீழுமாய் பார்த்தார். அவர் மாவீரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்தான், ஆனால் இதுவரை அவரை நேரில் பார்த்ததில்லை. மாவீரும் மீடியா வெளிச்சத்தை அதிகம் விரும்ப மாட்டார். அதிர்ச்சியில் இருந்த ஃபிரெட்ரிக், நீங்க என்று கேட்டார். அதில் சாராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஃபிரெட்ரிக்கை நம்ப முடியாமல் பார்த்தார். முட்டாள் முட்டாள், உனக்கு மூளை குழம்பிருச்சா என்ன? உனக்கு பொய் சொல்ல கூட தெரியாதா என மனதில் வருத்தத்தோடு சாரா அவசர அவசரமாய் மாவீர் பக்கம் சென்றார். மிஸ்டர் மாவீர், என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட ஹஸ்பண்டையும் மன்னிச்சிருங்க. என்ன நினைச்சு அவர் இன்னைக்கு ரொம்ப கவலையில இருக்காரு என்றார் சாரா. அப்போதுதான் அவர் சாராவாக இருக்கும் என்று கணித்தார் மாவீர். அவரின் குரலை கேட்கவே மாவீருக்கு எரிச்சலா இருந்தது. ஆனாலும் ஒன்றும் சொல்லவில்லை. சரவணன் சொன்ன வேலையை அவர் சரியாய் செய்து முடிக்க வேண்டும். அது இன்னைக்கு நைட் என் கூட நீங்க டின்னர் சாப்பிட வரீங்களா? நான் ட்ரீட் பண்றேன் என்று தலையை குனிந்து கொண்டு அமைதியான குரலில் கேட்டார் மாவீர். அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள். இதில் மாவீர் தலை குனிந்ததுதான் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அவர் பேசும் தோரணையும் அண்டர் கிரவுண்ட் ராஜா போல் இல்லை. சாரா வானத்தில் சிறகில்லாமல் பறந்தார். அப்படியென்றால் தங்களுக்காக மாவீர் அவரின் தரத்தையும் குறைத்துக் கொள்கிறார் என்று அர்த்தமாயிற்றே. வா, கால்டன் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங். மாவீரை இப்படி பண்ணிட்டாங்களே என்று கர்வமாய் நினைத்தார் சாரா. காசினோ மட்டும்தான் கால்டன் குடும்பத்தோட பவர் இல்ல, அதை தாண்டியும் வெளி உலகத்துல அவர்கள் அதிகார பலம் பெரிதா இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். இப்போதுதான் அதனை உணர்கிறார். அப்ப வாங்க போலாம் என்று உடனே கூறினார் சாரா. அவருக்கு இனி மயக்கமில்லை, இனி குளுக்கோஸ் அவருக்கு தேவையில்லை. ஃபிரெட்ரிக்கு அவர் மனைவி பற்றி கவலையாக இருந்தாலும் அவளின் ஆர்வத்தை அடக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். அதேபோல் இப்போது எது முக்கியம் என்றும் அவருக்கு தெரியும். ஃபிரெட்ரிக் கோட்டை மாட்டிக்கொண்டு, அப்ப நான் போய் உடனே ஃபுட் ஆர்டர் பண்றேன் என்றார். அதுக்கு அவசியம் இல்ல, நானே பண்ணிட்டேன் என்றார் மாவீர். ஃபிரெட்ரிக் சற்று அசௌகரியமாக உணர்ந்தார். அதன்பின் சாராவும் ஃபிரெட்ரிக்கையும் அங்கிருந்து மாவீர் உடன் கிளம்பினார்கள். ஏதேனும் தவறு செய்து விடுவோமோ என்று பயந்தனர். ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தார்கள். மாவீர் சாப்பிட ஒப்புக்கொண்டார்தான். ஆனாலும் அவர் பின்னை பார்த்து கொண்டே வந்தார். முதலில் மாவீர் எப்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் ஹாஸ்பிட்டல் கேட் வந்ததும் மாவீர் திரும்பி பார்க்க அங்கு பிலிப்பை தவிர வேறு யாரும் இல்லை. மாவீர் பிலிப் முகத்திலே பலார் என்று அறைந்தார். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர? அடி வாங்காம திருந்த மாட்டியா நீ? என்று அவனை ஓங்கி மிதித்தார் மாவீர். சாராதான் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். அப்போ மாவீருக்கு பிலிப்பை தெரியாதா? அவன்தானே மாவீரை இங்கே வர சொன்னான் என்று திகைத்தார். சாரா பெரும் அதிர்ச்சியில் நின்றார். மாவீரை தடுக்கும் தைரியம் அவருக்கு இல்லை. அவர் இரக்கமே காட்டாமல் பிலிப்பை அடி வெளுத்துக் கொண்டிருந்தார். பிலிப் யார் என்று தெரிந்திருந்தால் அவர் ஏன் அவனை அடிக்கப் போகிறார்? ஃபிரெட்ரிக்கும் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். அவருக்கும் வாயை திறக்கும் தைரியமில்லை. வாயிலிருந்து ரத்தம் வழிய பிலிப் தரையில் சுருண்டு கிடந்தான். அவனுக்கும் நன்றாய் சண்டை போட தெரியும். ஆனால் மாவீர் உதையை அவனால் தடுக்க முடியவில்லை. அவர் உதைத்த உதையில் அவனால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. வாயில் வழியும் உதிரத்தை வெளியே துப்பியவன் மெல்ல நிமிர்ந்து மாவீரை பார்த்தான். மிஸ்டர் மாவீர், என்ன பண்றீங்க என்று கேட்டான். அவருக்கு பிலிப் யார் என்றே தெரியவில்லை. ஆனால் பிலிப் பேசியதும் அவருக்கு அந்த குரல் எங்கேயோ கேட்டது போல் இருந்தது. உடனே உதைப்பதை நிறுத்தினார். எழுந்துரு என்றார் மாவீர். அதில் மெல்ல தட்டு தடுமாறி எழுந்து நின்றான் பிலிப். அவர் முன்னே பொட்டி பாம்பாய் அடங்கி நின்றான். மிஸ்டர் மாவீர், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்று பெருமூச்சுடன் கேட்டான் பிலிப். முதலில் மாவீர் ஹாஸ்பிட்டலிற்கு வந்தபோது தன்னை தெரியாது என்று கூறினாலும் தனக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறார் என்று நினைத்தான் பிலிப். ஆனால் இப்போது அவனுக்கு சர்வமும் கதி கலங்கியது.
மாவீரை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நீ பெரிய இவன் என்று கூறி கெட்ட வார்த்தையிலேயே திட்டியவர் மீண்டும் அவனை உதைத்தார். மாவீர் அவன் மீது கடுகளவும் இரக்கம் காட்டவில்லை. இப்போது அவர் உதைத்த உதையில் எட்ட போய் பறந்து விழுந்தான் பிலிப். ரத்தவாந்தியாய் எடுத்துக் கொண்டிருந்தான். ஃபெட்ரிக்கும் சாராவும் அதிர்ச்சியில் திகைத்து நின்றார்கள். இதில் அங்கிருப்பவர்கள் வேறு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மாவீருக்கு பிலிப்பை தெரியவில்லையா? இல்லை, அவரால் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா என்று அங்கிருப்பவர்கள் ஆச்சரியமாய் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சாரி என்று ஃபெட்ரிக் மற்றும் சாரா பக்கம் திரும்பி கூறினார் மாவீர். இவர்கள் பக்கம் திரும்பியதும் அமைதியடைந்த சிங்கமாய் மாறினார். இந்த சனியினாலதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டா வர வேண்டியதா போச்சு. இவனுக்கு அறிவே இல்ல. ஏன் கூட டின்னர் சாப்பிட நினைச்சான் என்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கூறினார் மாவீர். அவர் பொறுமையாக பேசும்போதெல்லாம் மனதில் சரவணனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். சரவணனுக்காக இவர்களுக்கு நல்ல டின்னர் ட்ரீட் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இவர்கள் கிளம்பியதிலிருந்து சாத்தான் போல பிலிப் ஒட்டிக்கொண்டு வர மாவீருக்கு எரிச்சலானது. மாவீர் வந்ததன் காரணத்தை கேட்டதும் சாரா மனநிலை மொத்தமாய் மாறியது. அப்ப இவரு பிலிப்காக இங்க வரலையா? அதுவும் இல்லாம மாவீருக்கு பிலிப்ப தெரியாது போலயே என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார் சாரா. அவன் பிலிப், அவன் யாரு பையன் உங்களுக்கு தெரியுமா என்று பயத்துடனே கேட்டார் சாரா. அப்போதுதான் முகத்தை சுருக்கி யோசித்தார் மாவீர். ஓ, இவ சூதாட்ட ராஜான்னு சொல்லுவாங்களே, அவன் பையனா? அப்போ இவனுக்கு இந்த அடி பத்தாதே. அவன் அப்பனுக்கே என்கிட்ட இப்படி பேச எந்த தகுதியும் இல்ல என்று கூறி பிலிப்பை உதைத்தார் மாவீர். ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. போய் உன் அப்பனை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு என்று கர்ஜித்தார் மாவீர். பிலிப் ஒன்றும் சரவணன் அளவு இல்லையே, அதனால் அவனை விரட்டி விட்டார் மாவீர். விருப்பமே இல்லாமல் மெல்ல தரையிலிருந்து எழுந்தான் பிலிப். வெளியில் அவனை எதிர்க்கும் தைரியம் யாருக்கும் இல்லை. ஆனால் இன்று மாவீர் இரக்கமே காட்டாமல் அவனை அடி வெளுத்து வாங்கிவிட்டார். இன்னும் கிளம்பாம என்ன பண்ற என்று அதட்டினார் மாவீர். அதில்தான் வழி எடுத்தாலும் விறுவிறுவென்று வேகமாய் நடந்தான் பிலிப். இவர்கள் பக்கம் திரும்பியதும் அம்பி போல் சாந்தமானார் மாவீர். ஒட்டிக்கிட்டே வந்த பூச்சிய அடிச்சு கொதறிட்டேன், வாங்க நாம போலாம் என மாவீர் சாராவிடம் கூற அவர் பேச்சட்டு நின்றார். மாவீர் கண்ணிற்கு பிலிப் அற்ப புழு போல தெரிந்தான். மாவீருடன் சாரா நடக்கையில் அவருக்கு உடல் வெடவெடுத்தது. மனதிற்குள் அரித்துக் கொண்டே இருந்த கேள்வியை ஆர்வம் தாழாமல் கேட்டார். மிஸ்டர் மாவீர், நாங்க யாருன்னு தெரியாம நீங்க ஏன் எங்களுக்கு டின்னர் ட்ரீட் பண்ண நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் சாரா. என்ன இருந்தாலும் மாவீர் அண்டர் கிரவுண்ட் தாதா ஆயிற்றே. தங்கள் யாரென்றே தெரியாமல் மாவீருடன் உணவு உண்டால் என்ன பிரயோஜனம்? மாவீர் பெரும் கோபக்காரர் என்று நினைத்தார் சாரா. ஆனால் அவர் இவ்வளவு பாந்தமாய் பேசுவார் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை. மாவீர் லேசாய் சிரித்தார். சாரா இன்னும் குழம்பி போனார். முதலில் அவருக்கு மிஸ்டர் வேலன் யார் என்று தெரியாது. இரண்டாவது, மாவீருக்கு உத்தரவு போடும் அளவு யாராக இருப்பார் என்று யோசித்தார். சாரி, நாங்க மிஸ்டர் வேலன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று மிகவும் கவனமாக கேட்டார் சாரா. அதில் மீண்டும் லேசாய் சிரித்தார் மாவீர். உங்களுக்கு மிஸ்டர் வேலன் யாருன்னு தெரியாதா? சாரி, எங்க தப்புதான். அவர் யாருன்னு தெரியல. சோ டின்னர் எங்க பொறுப்பு. மிஸ்டர் மாவீர், பிளீஸ் அதுக்கு அலோ பண்ணுங்க என்று தன்மையாய் கேட்டார் ஃப்ரெட்ரிக். மாவீர் அவரை ஆச்சரியமாய் பார்த்தார். என்ன இருந்தாலும் அவர் பெண்ணிற்கு சரவணனை தெரியுமே. இதில் மாவீருக்கு பொறாமையாய் இருந்தது. ஃப்ரெட்ரிக் பெண்ணிற்கு சரவணனை தெரிந்திருக்கிறதே என்று. மாவீர் ஃப்ரெட்ரிக் தோளில் தட்டி கொடுத்தார். ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சேர்ந்த மிஸ்டர் வேலன் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் மாவீர். ஃப்ரெட்ரிக் பெரிதாய் அதிர்ந்தார். அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? மட்டுமில்லை, மொத்த உலகமே அதனின் கவனத்தை ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கார்ப்பரேஷன் மீதுதான் திருப்பி இருக்கிறது. முதலில் அந்த கான்பரன்ஸ் ஹோக்சியாவில் தான் நடக்க இருந்தது. ஆனால் மிஸ்டர் வேலன் சொன்ன பிறகுதான் இதற்கு மாற்றப்பட்டது. நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நபர் அவர். ஆனா எங்க ஃபேமிலிக்கு அவர் தெரியாதே என்று ஃப்ரெட்ரிக் தயங்க அவர் இடுப்பிலை கிள்ளினார் சாரா. கணவனை பயங்கரமாய் முறைத்தார். சாரி, என் குடும்ப சார்பா நான் மிஸ்டர் வேலனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் என்று அவசரமாய் கூறினார் ஃப்ரெட்ரிக். அதன்பின் அவர்கள் ஒடிசி ஹோட்டலுக்கு சென்றார்கள். இம்முறை ஹோட்டலுக்குள் செல்லும்போது அரண்மனைக்குள்ளே செல்வது போல உணர்ந்தார் சாரா.
சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சாரா அசௌகரியமாக உணர்ந்தார். சாப்பிடும் எண்ணம் அவருக்கு எப்படி இருக்கும்? மாவீருக்கும் பசி இல்லை. அவர் சரவணனிற்காகத்தான் இங்கு வந்தார். சாப்பிட இல்லையே. வெல் மிஸ்டர் மாவீர், நான் உனக்கு கேட்கலாமா என்று தயக்கத்துடனே ஆரம்பித்தார் சாரா. கேளுங்க என்றார் மாவீர். மிஸ்டர் வேலன் தான் எங்களை டின்னர் கழிச்சிட்டு வர சொன்னாங்க. நாங்க அவரை மீட் பண்ண முடியுமா? நேருக்கு நேர் பார்த்து தேங்க் பண்ணலான்னு இருக்கோம் என்றார் சாரா. மற்றவர்களிடம் பேசியே உருக வைப்பதில் சாரா வல்லமை பெற்றவர். மிஸ்டர் வேலன் தான் கான்பரன்ஸில் முக்கியமானவர் என்று தெரியும். ஆனால் அவரிடமும் ஐஸ் வைக்க நினைத்தார் சாரா. அவரின் ஒரு வார்த்தையில் நிறைய கம்பெனிகள் அவர்களிடம் கோஆபரேஷன் வரும். அதில் லேசாய் சிரித்த மாவீர் கண்டிப்பா என்றார். அவருக்கும் சரவணனை பார்க்க வேண்டும் என்று கூறினார் மாவீர். சரவணனுக்கு அழைத்து வர சொல்ல நினைத்தார். இன்னொரு பக்கம் எலினா யாருக்கோ விருந்து என்பது போல சாப்பாட்டை தொடாமல் அமைதியாய் அமர்ந்திருந்தாள். அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை. ஒரே நாளில் அவள் அம்மா பற்றி அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்தது. மாவீர் எழுந்து சென்றதும் எலினா கையை கிள்ளினார் சாரா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா உட்காரு என்று கண்டித்தார். எலினா முகத்தை சுருக்கினாள். எல்லாம் உன் அப்பாவோட தப்பு. உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. வீட்டுக்கு போனதும் போடுற விதத்துல 2 பேருக்கும் போட்டா எல்லாம் சரியாயிடும் என்று கடிந்து கொண்டார் சாரா. எலினா கடுப்பிலேயே இருந்தாள். அவள் அம்மா செய்வதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இன்னும் ஏன் மூஞ்சி அப்படியே வச்சிட்டு இருக்க? நீ இழுத்துட்டு வந்தியே, அவனுக்கும் இவருக்கும் ஒரே சர்நேம் தான். ஆனா 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா என்று சீறினார் சாரா. இப்ப வரவன் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. அதை தாண்டி எனக்கு சரவணனை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. ஆனாலும் எனக்கு அவனை பிடிக்கும். ஒரு பொண்ணா நான் என்னோட ஃபேமிலிக்காக யோசிக்கணும் தான். ஆனா அதை தாண்டி நான் எனக்காகவும் யோசிக்கணும். ஏற்கனவே நான் சரவணனுக்கு சொந்த ஆயிட்டேன். நீங்க இப்ப பாக்குறது போறது வேணும்னா ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷன் கான்பரன்ஸ் சேர்ந்த மிஸ்டர் வேலனா இருக்கலாம். ஆனா என் மனசுல ஏன் வேலன் தான் இருக்கான், என்னோட சரவணவேல் என்று நேரடியாக கூறினாள் எலினா. இதை கேட்டதும் சாராவிற்கு ஆத்திரமாய் வந்தது. தன் மகளை தான் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறாளே என்கிற கோபம். சாரா பொறுமையை இழக்கும் முன்னே, அதே நேரம் மாவீர் சரவணனருக்கு அழைக்கும் முன்னே அந்த அறைக்கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வந்தான் சரவணா. சரவணன் உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்ததுமே எலினாவிற்கு மகிழ்ச்சி தாளவில்லை. ஆனால் அடுத்த நொடியே சந்தோஷம் மறைந்தது. அவர்கள் இருப்பது அந்த ஹோட்டலின் தனிப்பட்ட அறை. அதனால் சரவணன் அவன் இஷ்டத்திற்கு நுழைய முடியாது. அப்படியே சரவணனருக்கு மாவீரை தெரியும் என்றாலும் அவன் இப்போது இங்கு வந்திருப்பதற்கு அவமானப்படுவான். இதனை கண்டு சாரா பேச்சிற்றிருந்தார். அவன் இங்கே என்ன செய்கிறான் என்று யோசித்தார். இவனுக்கு அறிவே இல்லையா என்று திட்டினார் சாரா. எலினா மேலும் வருந்தினாள். அவளால் ஒரு வார்த்தை கூற முடியவில்லை. அங்கு இருந்ததில் மாவீர் மட்டும்தான் மகிழ்ந்தார். சரவணனை மீண்டும் சந்தித்தார். மிஸ்டர் வேலன், நான் உங்களுக்கு தான் கால் பண்ணலான்னு வந்தேன் என்று அவசரமாய் கூறியவர் வேகமாய் சரவணனிடம் சென்றார். சரவணன் ஒன்றும் நல்ல மூடில் இல்லை. முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் அவன் இங்கு வந்திருக்கிறான். சுற்றி பார்க்கவும் எலினாவும் அவள் குடும்பமும் முன்பே அங்கு அமர்ந்திருந்தார்கள். நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்காக நீங்க இன்னொரு விஷயம் பண்ணணும் என்றான் சரவணா. ஒரு விஷயம்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். உங்களுக்காக என் உயிரையே கொடுக்க நான் தயாரா இருக்கேன் என்றார் மாவீர். இதை பற்றி பேசும் மூடில் அவன் இல்லை. வெறுமனே தலையசைத்தான் சரவணா. அப்படின்னா நம்மள சுத்தி மத்தவங்க இருக்கிறப்ப என்ன மிஸ்டர் வேலன்னு கூப்பிடாதீங்க என்றான் சரவணா. அவன் அதற்கான காரணத்தை மாவீரிடம் கூறவில்லை. ஏனென்றால் அவன் தந்தையின் எதிரி இப்போது இங்கு வந்திருக்கிறான். சக்திவேல் அந்த நபரை நீண்ட காலமாக தேடிக் கொண்டிருப்பதனால் அவரை சமாளிப்பது கடினமாக இருக்கும் என்று நினைத்தான். ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கான்பரன்ஸுக்கு முன்பே அந்த நபரை ஒழித்து கட்ட நினைத்தான் சரவணா. ஓகே என்று மாவீரும் காரணம் கேட்காமல் கூறினார். இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணட்டும் என்று கேட்டார். சரவணா அவன் போனில் ஒரு போட்டோவை காட்டினான். இவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க என்றான். அவள்தான் ஹரிஷின் மனைவி. ஹரிஷ் ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் சோகமாயிருக்கிறார். இந்த பெண்ணிற்காக அவர் கோஸ்டவனை விட்டு, அவர் வாழ்வில் முக்கிய வெளியான அண்டர் கிரவுண்டை விட்டு சாதாரண மனிதன் போல் அவளுக்காக வாழ்ந்தார். தினசரி தேவைகளை கூட பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணிற்காக சிறிய கடை ஒன்றை திறந்தார். அந்த பெண்ணுடன் குழந்தைகள் பெற்று
வருங்காலத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ என்று கனவில் அத்தனையும் கோட்டையை கட்டியிருந்தார். அந்த பெண்ணுடன் ஒரு யுகம் கனவிலே வாழ்ந்து முடித்திருந்தார். ஆனால் இன்றுதான் ஹரிஷ் அவையெல்லாம் வெறும் கனவு, வாழ்வில் எதுவும் நடக்காது என்று உணர்ந்தார். ஜஸ்டின் விசாரித்தவரை அந்த பெண் கோஸ்டோனை விட்டு வெளியேறியதும் சென்றிருக்கிறார். அதன் பிறகு அவர் வாழ்வில் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அவரின் சமூக வலைதளம் முழுவதும் அந்த பெண் லக்ஸூரியஸாக வாழ்வது போல இருந்தது. அந்த பெண் பணத்திற்கு பின்னால் ஓடுபவர் என்று தெரிந்தது. ஓகே, நான் உடனே இத பத்தி விசாரிக்கிறேன். எனக்கு இங்க நிறைய பேர் தெரியாது, ஆனாலும் நான் என் பெஸ்ட கொடுக்கறேன் என்றார் மாவீர். அதன்பின் அவர்கள் பிரைவேட் ரூமை விட்டு வெளியேறினார்கள். இதனை பார்த்த சாரா இன்னும் அதிர்ந்தார். சரவணன் வந்ததும் அவர் ஏன் வெளியே சென்றார் என யோசித்தார். அவர்கள் இன்னும் மிஸ்டர் வேலனை பார்க்கவில்லையே. சரவணன் இருக்கும் இடத்தில் துரதிருஷ்டம் இருப்பதை உணர்ந்தார். அதனால் இன்னும் கோபம் அடைந்தவர் கடுப்புடன் காலை தரையில் உதித்து எழுந்தார். இதில் எலினா மகிழ்ச்சியாக சரவணனை பார்ப்பது சாராவிற்கு கோபத்தை அதிகரித்தது. இது முக்கியமான விஷயம் என்பதால் இருவரும் அவசரமாக கிளம்பினார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் பிங்க் ஸ்கொயருக்கு சென்றார்கள். பார் திறப்பதற்கு முன்பே அங்கு வெளியே கூட்டம் கூடியது. இன்னொரு பக்கம் சாரா ஃப்ரெட்ரிக்கையும் எலினாவையும் முறைத்துக் கொண்டிருந்தார். மிஸ்டர் வேலனை பார்க்க கிடைத்த நல்ல வாய்ப்பு நழுவி போனது. உங்க பொண்ணு கூட்டிட்டு வந்தாலே ஃப்ரெண்டு, அவன் பண்ணின வேலைய பாத்தீங்களா என்று கடுப்பாய் கேட்டார். விடுமா, அடுத்த முறை பாத்துக்கலாம் என்று சமன் செய்தார் ஃப்ரெட்ரிக். என்ன சொன்னீங்க, அடுத்த முறையா என்று கடுப்பில் மேஜையை ஊங்கி தட்டினார் சாரா. அதிலிருந்த பாத்திரங்கள் எல்லாம் ஆடி நின்றது. ஃப்ரெட்ரிக்கே பயந்து விட்டார். ஆனாலும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார். அவர்களுக்கு இடையே நடந்த திருமணம் பிசினஸ் ஒப்பந்தம் போலத்தான். அவர்களுக்கு திருமணம் நடந்தபோது சாராவிற்கு வெறும் 16 வயது. அந்த நேரத்தில் செபாஸ்டியன் குடும்பம் அயர்லாந்து மார்க்கெட்டில் கால் பதிக்க நினைத்து சாராவை ஆல்பர்ட் குடும்பத்தின் மருமகளாக்கினார்கள். சாரா மட்டுமில்லை, அவரின் அக்கா தாராவிற்கும் ஆல்பர்ட் குடும்பத்தில் மனம் முடித்தனர். சொல்லப்போனால் செபாஸ்டியன் குடும்பத்தில் 10 பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் மேலே வர அனைத்து பெண்களையும் பெரிய இடத்தில் சம்பந்தம் பேசினார்கள். சாரா ஒரு பலியாடு என்பதில் சந்தேகமே இல்லை. ஃப்ரெட்ரிக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், ஏன் தன் மகள் வாழ்வையும் இப்படி கட்டாயப்படுத்துகிறார் என்றுதான். சாரா வாழ்க்கை போலவே எலினா வாழ்க்கையும் மாற்ற நினைக்கிறார். சாரா கோபத்தில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் கீழே தள்ளிவிட்டார். எலினா, உனக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்னு, அவன் கூட எல்லா உறவையும் கட் பண்ணிட்டு இருக்கிறதுனா இரு, இல்லனா ஆல்பர்ட் குடும்பத்தை சேர்ந்தவன்னு மறந்துரு. நீங்க எல்லாருமே வேஸ்ட் என்று கத்தினார். எலினாவின் முகம் வாடியது. தன் அம்மாவை சமாளிக்க தான் சரவணனை அழைத்து வந்தாள். ஆனால் இப்போது அவனுடன் தொடர்பில் இருப்பதையே தவிர்க்க வேண்டும் என்றால் அவளுக்கு மனவாட்டத்தை கொடுத்தது. இனம் புரியாத வலியை கொடுத்தது. இடம் பிங்க் ஸ்கொயர். பிங்க் ஸ்கொயரில் மிகவும் புகழ்பெற்ற இடத்தில் தினந்தோறும் நிறைய இளவட்டங்கள் வந்து போகும் இடம். மிஸ்டர் சரவணா, நம்ம வந்துட்டோம் என்று புன்னகைத்தார் மாவீர். அவர் ஏற்கனவே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். நீங்க உள்ள போக நான் ஏற்பாடு பண்றேன் என்று அவரே கூறிவிட்டு கதவு பக்கம் சென்றார். அவருக்கு பழக்கம் இல்லை என்றாலும் இதெல்லாம் அவருக்கு வெண்ணெய் சாப்பிடுவது போல். சரவணன் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. அவன் இங்கு வந்தது ஒரு பெண்ணை தேடி. சரவணன் வந்ததும் அவன் எதிர்பார்த்த பெண்ணும் அங்கு வந்திருந்தாள். அவள் உடுத்தி இருக்கும் உடைக்குள் அவள் ஒட்டி கொண்டு வந்த ஜீப்பிற்கும் சம்பந்தமே இல்லை. லாங் ஃப்ராக் அணிந்திருந்தவள் காரை நிறுத்தியதுமே அவள் உடையை கிழித்தாள். அவளின் மாற்றம் பெரிதாயிருந்தது. அந்த டிரெஸ்ஸுள்ளே ஷார்ட் ஸ்கர்ட்டும் கிராப் டாப்பும் அணிந்திருந்தாள். அங்கிருக்கும் ஆடவர்களின் பார்வையே அவள் மீதேதான் இருந்தது. அவள் மீதிருந்த அவர்களால் பார்வையை விலக்க முடியவில்லை. அந்த பெண்ணு மற்றவர்களின் பார்வையை உணர்ந்தாலும் பெரிதாய் கண்டுகொள்ளவில்லை. அந்த பெண்ணை கண்டுகொண்டதுமே சரவணா அவள் முன்னே சென்று நின்றான். அவனை பார்த்ததுமே புருவம் சுருக்கினாள். அவளுக்கு சரவணனை பற்றி தெரியும் போலும். ஆனாலும் அவனை தெரியாதது போல் கடுப்புடன் பார்த்தாள். யார் நீ என்று கேட்டாள். சரியான முட்டாள் நீ. இது பிங்க் ஸ்கொயர். இங்க பிரச்சனை பண்ணினா உன்னால உயிரோட இங்கிருந்து வெளியில போக முடியாது என்றாள். ஹரிஷ் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இங்க பாருக்கு வரதான் இவ்வளவு அவசரமா கோஸ்ட் ஒன்னு விட்டு வந்தியா என்று கடுகடுவென கேட்டான். அவன் முகமே அவன் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் என்று காட்டியது. அந்த பெண் அவளின் கூலர்ஸை கழற்றினாள். அவள் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. இப்போதுதான் மிகவும் சாதாரணமாய் காட்டிக்கொள்ள அவள் கிளம்பி வந்தாள். அதனை கெடுக்கவே வந்துவிட்டான் சரவணா. உனக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். நான் தான் சொன்னல, ஹரிஷ் என்னோட ஃப்ரெண்ட் என்று பல்லை கடித்தான் சரவணா.
அதில் வெடித்து சிரித்தாள் அந்த பெண். ஓ, அப்படின்னா நீயும் அவன மாதிரி ஒன்னுக்கு உதவாதவன் தானா? நீங்க எல்லாம் என்ன தண்டோன்னு ஒரு சங்கம் வச்சிருக்கீங்களா? ஹரிஷ் நல்லவன் தான், ஆனா அவன் சரியான முட்டாள். நான் என்ன சொன்னாலும் நம்புவான். என்ன பண்ண, அவனோட முட்டாள்தனம் ஏமாந்துட்டான். நீயும் அவன மாதிரி தானே? ஆமா. வர்றதுக்கு உனக்கு எப்படி பணம் கிடைச்சது? 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுத்தீங்களா என்று திமிராய் கேட்டாள். சுற்றி பார்த்தவள் சரவணன் தனியாக வந்திருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டாள். ஓ, பிச்சை எடுத்த காசுல நீ மட்டும் தனியா வந்திருக்கியோ? உங்களுக்கு வேணும்னா இந்த பிச்சை வாழ்க்கை வாழ்றது கஷ்டம் இல்லாம இருக்கும், ஆனா என்னால் அப்படி வாழ முடியாது. இப்ப மரியாதையை என் வழியை விட்டு நகரு என்று கடுகடுத்தாள். அவள் கார்டை எடுத்து உள்ளே நுழைய பார்த்தாள். அது அந்த பாரின் மெம்பர்ஷிப் கார்டு. ஓர் இரவிற்கே லட்சக்கணக்கில் செலவழிப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த கார்டு. அவள் உள்ளே நுழையும் முன்பு சரவணன் மீண்டும் அவளை தடுத்தான். அவள் இன்னும் கடுப்படைந்தாள். அவள் திட்டுவதற்கு முன் அங்கொருவன் அவள் தோளில் கை போட்டான். அவனின் கைகள் அந்த பெண்ணின் தோளிலிருந்து இறங்கி இடையே தாண்டி சென்றது. கைகளாலேயே அவளை அளந்தான். சாரி, எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று கூறி அந்த ஆளின் நெஞ்சிலேயே எட்டி உதைத்தான் சரவணா. அந்த நபர் வருவதை பார்த்ததுமே அழகாய் சிரித்தாள் அவள். அவன் முன்னே உடலை வளைத்து நெளிந்து வளைவு சுழிகளை காட்டினாள். அவளின் இந்த அழகிற்குதான் மயங்கிவிட்டார் ஹரிஷ். இதை பார்த்த சரவணனிற்கு ஆத்திரமாய் வந்தது. இவ்வளவு கேவலமான ஒருத்தியாய் இவள் இருப்பாள் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஹரிஷ் போன்ற மிகப்பெரிய ஆள் இவளுக்காக இவ்வளவு விட்டுக் கொடுத்திருக்கிறாரே என்று நினைத்தான். அவருக்கு இவள் தகுதியே இல்லை என்றும் தோன்றியது. சரவணன் உதைத்ததும் அந்த நபர் சற்று தடுமாறினார். அந்த நபர் சரவணனை மீண்டும் அடிக்க வர கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கு ஒன்று ஒளிர்ந்தது. அந்த நபர் வழக்கமாய் இங்கு வருவார். அதனால் இங்கு கத்தி போன்ற ஆயுதமெல்லாம் அனுமதி இல்லை என்று தெரியும். அந்த நபர் அடிக்க வர அதற்குள் அங்கிருந்த செக்யூரிட்டி டீம் அவர்களை சூழ்ந்தது. மிஸ்டர் ராட்டோர், மத்தவங்களுக்கு தான் ரூல்ஸ் தெரியாது, உங்களுக்கு கூட பார் ரூல்ஸ் தெரியாம இருக்கும். இங்க சண்டை போடுறது எங்க பாஸ் அவமதிக்கிற மாதிரி என்று லீடர் கூறினான். அவன்தான் கௌதம். அவன் பாஸின் உயிர் தோழன். இங்கிருந்தால் நிறைய அழகான பெண்களை பார்க்க முடியும் என்பதனால் இந்த வேலையில் இருக்கிறான். ஒருமுறை அவனின் பாஸையே காப்பாற்ற குத்துக்காயமெல்லாம் வாங்கி அவன் உயிரை காப்பாற்றினான். அவன் கண் விழித்த பிறகு அவனின் பாஸ் அவனை செக்யூரிட்டி டீம் லீடர் ஆக்கிவிட்டான். சரவணனிடம் உதவி வாங்கிய ரன்வீர் ரத்தோர் லேசாய் புன்னகைத்தான். கௌதம், என்கிட்ட ஒருத்தன் தேவையில்லாம ரொம்ப பண்றான், நீ அதை பாக்கலையா? என் ஆளு மேலேயே கை வைக்க பார்த்தான் என்றான். அதன் பின் நேராக சரவணனிடம் வந்து அவனை மேலும் கீழும் பார்த்தான். அவன் அயர்லாண்டை சேர்ந்தவன் இல்லை என்று தெரிந்ததும் எள்ளலாக நகைத்தான். நான் ஒன்னும் இங்க பொண்ணை பிக்கப் பண்ண வரல, ஒருத்தரை தேடி வந்தேன் என கௌதம் பக்கம் திரும்பி கூறினான் சரவணா. ஓ, அப்படியா? அப்போ யார தேடி வந்த என்று கேட்டான் கௌதம். அவ என்று அந்த பெண்ணை கை காட்டினான் சரவணா. அதில் தலையசைத்த கௌதம், சரி, அப்போ அவங்க பேர் என்னன்னு சொல்லு என்றான். சரவணா பேச்சிட்டு நின்றான். ஹரிஷின் வைஃப் பெயர் அவனுக்கு நிஜமாய் தெரியாது. இந்த பொண்ணு பேரு என்னன்னு தெரியலையே, ஆண்டின்னு சொல்ல முடியாது என்று தீவிரமாய் யோசித்தான். பொடிப்பயலே, என்னன்னு சொல்வ இப்போ? அவ பேரு கூட உனக்கு தெரியல. பொண்ணுங்களை உஷார் பண்ண வரதுக்கு முன்ன கொஞ்சம் எஃபர்ட் போடு, புரியுதா? சும்மா அப்படியே நீ வந்தா உன் பின்னால எந்த பொண்ணும் வரமாட்டா. அதுவும் உன்ன மாதிரியான ஒருத்தனுக்கு எந்த அழகியும் கிடைக்க மாட்டா. உன் தகுதிக்கு ஏத்த ஆளை தேடு என்று கூறிய ரன்வீர் அவன் பர்சிலிருந்து காசை எடுத்தான். அயர்லாந்து டாலர்ஸ் எல்லாமே மொத்தம் 5000க்கு மேல் இருக்கும். அதனை அப்படியே அவன் முகத்தில் விட்டெறிந்தான் ரன்வீர். மிஸ்டர் ராத்தோரையே எதிர்த்து நிக்கிறான். மிஸ்டர் ராட்டோரை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. திரும்பவும் அவருக்கு இவ்வளவு அழகான ஒருத்தி கிடைச்சிருக்கா என்று சுற்றியுள்ளவர்கள் பேசினார்கள். வந்துட்டான் தாராள பிரபு, என்னையவே பணத்தை வச்சு அசிங்கப்படுத்துறானா என்று நக்கலாய் நினைத்துக் கொண்டான் சரவணா. அதன் பின் சரவணா கீழே கிடந்தவற்றை ஒவ்வொன்றாய் எடுத்தான். மணி எக்ஸ்சேஞ்ச் செய்ய அவனுக்கு நேரமில்லை. அதனால் அவசரத்துக்கு பயன்படுத்துவோம் என்று நினைத்தான் போல. அந்த பின் சரவணனை அதிருப்தியுடன் பார்த்தாள். இப்பவாவது உனக்கு வித்தியாசம் புரியுதா? மிஸ்டர் ராத்தோரால லட்சக்கணக்கில் ஒரு ராத்திரிக்கு செலவு பண்ண முடியும். முதல்ல இங்கிருந்து வெளியில போ, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல என்று கூறி கிளம்ப பார்த்தவள் ஒரு நொடி நின்று, அப்புறம் என் பேரு டெய்ஸி என்றாள். அதன் பின் ரன்வீர் உடன் பாரின் உள்ளே நடந்தாள். ஆமா,
உன் ஊர்ல இருந்து நிறைய பிச்சைக்காரனுங்க வரானுங்க போல என்று குத்தலாக கேட்டான் ரன்வீர். டெய்ஸியால் எந்த பதிலும் கூற முடியவில்லை. சரவணன் அங்கேயே நிற்பதை பார்த்த கௌதம், இன்னும் ஏன் இங்கேயே நிக்கிற? எதுக்கு வெயிட் பண்ற? எங்க பார்ல இருந்து உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணியாச்சு, கிளம்பு கிளம்பு என்றான். ஓஹோ, அயர்லாந்துல இதுதான் ஃபேமஸ் நைட் பாரா என்று பாரை மேலும் கீழும் பார்த்தான். மாவீருக்கு இங்க அவ்வளவு மவுஸ் இல்ல போல என்று நினைத்தான். நான் போக மாட்டேன், ஆனா நான் உள்ள போவேன் என சிரிப்புடன் கூறினான் சரவணா. என்ன லந்து பண்றியா என்று கௌதம் அவன் கையில் இருக்கும் குச்சியை சுழற்றினான். சரவணா அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் உடனே ரத்தினத்திற்கு அழைத்தான். சார் என்று அவனின் அழைப்பிற்கு காத்திருந்தவர் உடனே அழைப்பை ஏற்றார். அயர்லாந்துல இடத்தை வாங்குறது ஈஸியா என்று உடனே கேட்டான் சரவணா. அதில் புன்னகைத்தார் ரத்தினம். புரிஞ்சிருச்சு, என்ன இந்த இடம்னு சொல்லுங்க, இங்க இருந்து ஈஸியா என்னால வாங்க முடியும் என்றார். இதோ 1 2 3 அவ்வளவுதான், நான் ஷேர்ஸ் வாங்கிட்டேன் என்று அவரின் லேப்டாப்பை நோண்டிக்கொண்டே கூறினார் ரத்தினம். மின்னல் வேகத்தில் செயல்பட்டார். நான் அதோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கேன், அவங்க பாஸ வந்து என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க என்றான் சரவணா. சரி என்றவர் உடனே அந்த பாரின் பாஸிற்கு அழைத்தார். அந்த பாஸ் அழைத்தது ரத்தினம் தான் என்று தெரிந்ததும் பெரிதாய் அதிர்ந்தான். அவனுக்கு தெரியும் அவர் சக்திவேலின் அசிஸ்டன்ட் என்று. இதோ நான் இப்பவே போறேன் என்று கூறி ஓனர் அவசரமாக அங்கு விரைந்தான். சரவணன் போன் பேசி முடித்ததை பார்த்ததும், இன்னியே இங்கேயே இருக்க, எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க போறதா இருக்க என்று கேட்டான் கௌதம். அவன் பேசி முடித்ததுமே ஒருவன் படபடப்புடன் அவர்களை நோக்கி வருவதை பார்த்தான் சரவணா. நீங்க தான் மிஸ்டர் சரவணாவா என்று பதட்டத்தில் கேட்டான். சரவணா ஒன்றும் கூறவில்லை. டெய்ஸிக்கு தாம் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்று காட்ட நினைத்தான். அவனை நபர்கள் யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது, அப்படி செய்தால் என்ன ஆகும் என்று காட்டிட நினைத்தான். முதல்ல டெய்ஸியும் அவ கூட ஒருத்தர் இருந்தானே, ரன்வீரையும் உடனே வெளியே வந்து என்ன பார்க்க சொல்லு என்று நேரடியாக கூறினான் சரவணா. இதை கேட்டதும் அந்த ஓனர் அதிர்ந்தான். இதில் கௌதம் இன்னமும் அதிர்ந்தான். இங்கு பார் ஃபேமஸா இருப்பதற்கு முக்கிய காரணம் அதனின் ஓனர் மெல்வின் கிறிஸ்டோபர். அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் அவனுக்கென்று தனி இடம் இருக்கிறது. அதனால்தான் இந்த பார் புகழ் பெற்றிருக்கிறது. ஆனால் சரவணன் மெல்வினிடம் திமிராய் பேசினான். இதில் கௌதமை ஆச்சரியப்படுத்தியது அதனை பொருட்படுத்தாமல் அவன் அடங்கியிருப்பது. மிஸ்டர் சரவணா, டெய்ஸி வேணும்னா என்னால வரவைக்க முடியும், ஆனா ரன்வீர் அவருக்கு கிட்ட பிரச்சனை பண்றது அவ்வளவு நல்லதில்ல என தயக்கமாக கூறினான் மெல்வின். ஓ அப்படியா, உன்னால அவனை வெளியே அனுப்ப முடியலன்னா நீயும் அவன் பக்கம்தான் போல என்றான் சரவணா. அதில் மெல்வினின் உடல் நடுங்கியது. தயக்கமே இல்லாமல் லேசாய் சிரித்தான் மெல்வின். மிஸ்டர் சரவணா, நான் சும்மா சொன்னேன், எனக்கு அதுல பிரச்சனை இல்ல, நான் இப்பவே உள்ள கூட்டிட்டு போறேன் என்றான். அவன் மிகவும் புத்திசாலி. யாரை பகைத்துக் கொள்ள வேண்டும் கூடாது என்று நன்றாய் தெரிந்து வைத்திருந்தான். ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கான்பரன்ஸில் சரவணன் முக்கியமான ஆள் என்று தெரியும். சரவணனிற்கு கொல்வதென்றால் மிக சாதாரண வேலை என்றும் தெரியும். இதில் மெல்வின் பக்கம் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் நின்றார்கள். சரவணன் யாராக இருக்கும் என்று ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இதில் மெல்வின் சரவணனிடம் மிகவும் தன்னடக்கமாய் நின்றிருந்தான். இதற்கு முன் மெல்வினை அவர்கள் அப்படி பார்த்ததில்லை. அதன்பின் மெல்வின் சரவணனை பாரின் உள்ளே அழைத்து சென்றான். பாரின் உள்ளே உள்ள பிரைவேட் ரூமில் ரன்வீர் குதூகலத்தில் இருந்தான். அவன் முன்னே டெய்ஸி உடலை வளைத்து அவனை மயக்க ஆடிக்கொண்டிருந்தாள். ரன்வீருக்கு அது பத்தவில்லை போலும். அவள் கன்னத்திலேயே பலார் என்று அறைந்தான். பத்தாது இது என்று கூறி மேலும் 2 முறை உதைத்தான். கிறுக்கன் போல நடந்து கொண்டான். அவளுக்கு போதைப் பொருளை கொடுத்திருந்தான் ரன்வீர். அவள் ஆடைகளை களைத்திருந்தான் ரன்வீர். சோஃபாவில் படுத்திருந்த டைசி பல்லை கடித்துக் கொண்டு கிடந்தாள். இன்று அவளாதான் ரன்வீரை மயக்க நினைத்து அவனிடம் நெருங்கினாள். அவளுக்கு இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. ரன்வீரை அவள் மயக்கவில்லை என்றால் அவள் உயிரென்று அவளிடம் இருந்திருக்காது. இதை பற்றி அவளால் வெளியேவும் சொல்ல முடியாது. அதைவிட இதனை அவள் சரவணனிடமிருந்து மறைக்க வேண்டும். இல்லையென்றால் ஹரிஷ் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அவரை அவள் மனதார காதலித்தாள். காதலித்த அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பது விதி இல்லையே. விதிவசத்தால் காதலில் விழுந்தவர்களெல்லாம் அதே விதியின் பெயரால் சேர்வதில்லை. அந்நேரம் அவர்கள் கதவு படார் என்று திறக்க சரவணன் தான் வந்திருந்தான். உடனே வேண்டுமென்றே ரன்வீரை மார்பில் இறுக்கிக் கொண்டவள், என்ன எடுத்துக்கோ
என்றவன் காதில் விழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூறினாள். டெய்ஸியின் செயலை பார்த்த சரவணா, ஐயைய, என்ன ஒரு கேவலமான நடிப்பு என்று நினைத்துக் கொண்டான். சரவணனுக்கு டெய்ஸி இதை மிகவும் வற்புறுத்திதான் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிந்தது. அவளது கண்ணிலேயே அவளுக்கு ஹரிஷ் மேல் இருக்கும் காதலை பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கும்போது எதற்கு இது என்றுதான் யோசித்தான். யோசித்துக் கொண்டே தரையை பார்க்க அங்கே நிறைய ஊசிகள் இருப்பதை பார்த்தான். அதை பார்த்ததும் அவனது பார்வை கத்தி போல கூர்மையானது. சரவணனை பார்த்த ரன்வீர், "ஹேய், போடாங்கட்டு" என்று சொன்னான். அதை கேட்ட சரவணன் லேசாக புன்னகைத்தான். அவனது புன்னகையில் ஒரு மர்மம் தெரிந்தது. ரன்வீரை உற்று பார்த்துக் கொண்டே, "அவனை பிடிச்சு அடிங்க" என்றான். அதை கேட்ட மெல்வின் தயக்கத்துடனே, "சார், நீங்க ஆக்ஷன் எடுக்க முன்னாடி நான் ரன்வீர் யாருன்னு சொல்லிட்டு இருக்கேன்" என்றான். சரவணன் அதை கேட்காமலேயே, "இல்ல வேணாம், முதல்ல அவனுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க" என்றான். சரவணனுக்கு மெல்வின் சொல்வதை கேட்கவே தோணவில்லை. சரவணன் சொன்னதை கேட்டதும் டெய்ஸி அவனை திரும்பி பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு வெறி தெரிந்தது. அவள் ஒரு ராட்சசனை பார்ப்பது போல சரவணனை பார்த்தாள். அவளுக்கு சரவணன் ஹரிஷின் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்று தெரியும். ஹரிஷுக்காக உயிரையே கொடுக்க துணியும் ஒரு ஃப்ரெண்ட். ஆனால் அவன் இப்போது செய்ய போகும் காரியம் கொஞ்சம் கூட நல்லதில்லை. அவளுக்கு ரன்வீரின் பேக்ரவுண்டை நினைத்து பயமாக இருந்தது. டெய்ஸி சரவணனை பார்த்து, "இல்ல, யாரும் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, கிட்ட வராதீங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்க" என்றாள். ஆனால் சரவணன் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. சரியாக அதே நேரம் மாவீரும் அங்கே வந்தார். அவரை பார்த்ததும் மெல்வின், "இதுக்கு மேல ரன்வீர் யாருன்னு சொல்லி விளக்கிட்டு இருக்க தேவையில்ல, அதான் மாவீரே வந்துட்டாரே. ஆனாலும் சரவணனுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள் சாதாரண ஆளுங்க இல்ல. கான்ஃபரன்ஸ் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல" என்று நினைத்துக் கொண்டான். ரன்வீரை உற்று பார்த்த மாவீர், "என்ன சார், லெசன் எடுக்கணுமா? அதுக்கு என்னை விட நல்ல டீச்சர் வேற யார் இருக்க போறா" என்று சொன்னான். மாவீர் முன்னேறி போகவும் டெய்ஸி, "வராதீங்க, அங்கே நில்லுங்க" என்று கத்தினாள். டெய்ஸி மிகவும் பதட்டத்துடன் இருந்தாள். அவளும் இப்போது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள். அதற்குள் சரவணனும் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று பார்த்தாள். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று அடுத்த பக்கம் சொல்லிவிட்டது. அதுதான் ரன்வீருக்கு சுகத்தை கொடுப்பது. ரன்வீர் மெல்வினை உற்று பார்த்துக் கொண்டே முன்னேறி வந்தான். அவனை பார்த்து, "என்ன, என்னையவே கொல்ல பாக்குறீங்களா? நீ தாண்டா உன்னோட சவக்கொடியை தோண்டிக்கிற" என்றான். அவனது பார்வையிலேயே கொலை வெறி தெரிந்தது. அதை பார்த்த மெல்வின் நடுங்கினான். அசையாமல் அப்படியே இருந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். என்னதான் அவன் அந்த பாருக்கு ஓனராக இருந்தாலும் கூட ரன்வீரின் முன்னிலையில் அவன் ஒரு சிறு எறும்புதான். அதிலும் ஒரு நல்லது, எல்லோரும் இப்போது அயர்லாந்தில் இருக்கிறார்கள். இதுவே மக்கோவிலாக இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு மெல்வின் செத்திருப்பான். உடனே மெல்வின் ரவிச்சந்திரனை பார்த்து, "சார், ஏன் நாம இப்படி செய்யக்கூடாது? நான் உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கொடுக்கறேன். இந்த பார்ல நிறைய பியூட்டிஸ் இருக்காங்க. ஆனா இது மட்டும் வேணாமே. சத்தியமா நான் உங்களுக்கு பெட்டரான ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். இன்னில இருந்து நீங்க எப்ப இந்த பாருக்கு வந்தாலும் எல்லாமே என்னோட ட்ரீட் தான். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்" என்று எல்லாத்தையும் என்பதில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொன்னான். சொல்லிவிட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு கார்டை எடுத்து நீட்டினான். ஆனால் அவன் அதை நீக்குவதற்கு இடையில் சலிங் என்று ஒரு சத்தம் கேட்டது. ரன்வீர் கையில் இருந்த பாட்டிலை நேராக மெல்வினின் தலையிலேயே அடித்து உடைத்தான். அவனது தலையில் இருந்த ரத்தமும் ட்ரிங்கும் கலந்து வந்தது. மெல்வின் அதிர்ச்சியானான். அவனுக்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரும் அவனது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்றால் பாரில் வேலை செய்பவர்கள். எல்லோருக்கும் முன்னிலையில் அவனுக்கு தலை குனிய முடியவில்லை. அதிலும் முக்கியமாக ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் நடக்க போகும் இந்த நேரத்தில் இப்போது எல்லா போர்ஸுமே அயர்லாந்திற்கு வந்திருக்கும். மெல்வின் தாக்கப்பட்டதும் சிறிது நேரத்திற்கு முன்னாடி ரவிச்சந்திரனுடன் நன்றாக பேசிக் கொண்டிருந்த கௌதம் ஓடி வந்தான். ஆனால் மெல்வின் உடனே கையை நீட்டி தடுத்தான். மெல்வினின் கண்கள் அப்படியே மங்கலாக்கிக் கொண்டு வந்தது. அவனது தலை முழுவதும் கீழே ஆடியபடியே இருந்தது. "மெல்வின், கவலைப்படாத, இரு, நானே கிட்ட வரேன்" என்று ரன்வீர் மெல்வினுக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டான். மெல்வின் மெதுவாக முகத்தை துடைத்துக் கொண்டான். அதில் அவனது கையெல்லாம் ரத்தம் பட்டது. அவன் இதற்கு முன்னாடி ரத்தம் பார்த்ததே இல்லை என்றெல்லாம் இல்லை. ஆனால் அவனது பாரில் வைத்தே ஒருத்தனால் தாக்கப்படுவது இதுதான் முதல் முறை.
ரன்வீர் மெல்வினின் முகத்திற்கு மிக அருகில் தனது முகத்தை கொண்டு வந்து ஓடி போயிடு என்று சொன்னான். சொல்லிவிட்டு டைசியின் பக்கம் திரும்பி, உனக்கு தான் அடுத்தவங்களை மயக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும்ல, ஆனா இன்னைக்கு என்ன மயக்கிறதோட விளைவு என்னன்னு நான் உனக்கு காட்டாம விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டான். அப்படியே அடி எடுத்து டைசியை நோக்கி போக பார்த்தான். ஆனால் அடுத்த நொடியே மறுபடியும் சடார் என ஒரு சத்தம் கேட்டது. ரன்வீரின் தலையில் அவனது கை இருந்தது. முழுக்க ரத்தம் படிந்து போயிருந்தது. அவன் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே மெல்வின் கையில் ஒரு பாட்டிலுடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் ரவிச்சந்திரனுக்கு கோபம் பொத்துக் கொண்டு வந்தது. பற்களை கடித்தவன், பைத்தியமாடா நீ என்று கேட்டான். மெல்வினுக்கு அவனை அடிக்கும் தைரியம் இருக்கும் என ரன்வீர் நினைத்து பார்த்திருக்க மாட்டான். வலியை பொறுத்துக் கொண்டே, உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல, என்னையவே அடிச்சிட்ட என்றான். அதை கேட்ட மெல்வின் நக்கலாக சிரித்தான். நீ யாருன்னு தானே நல்லாவே தெரியுமே, அப்பம் பேர் இல்லாம பிறந்தவன் தானே நீ. உனக்கு அவ்வளோ கட்ஸ் இருந்தா உன்னோட இடத்துக்கே திரும்பி போடா. சும்மா அயர்லாந்து வந்து பெரிய இவ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. மெல்வின் அவனது மொத்த கோபத்தையும் இறக்கிக் கொண்டிருந்தான். முன்னாடியாக இருந்திருந்தால் அவன் எல்லாத்தையும் அமைதியாக கடந்து போயிருந்திருப்பான். ஆனால் இப்போது அவனால் முடியவில்லை. அவனுக்கு பக்கத்தில் சரவணன் வேறு இருக்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டு இருக்க முடியுமாக இருந்தாலும் கூட சரவணனுக்கு முன்னால் தனது பெயரை இழக்க விரும்பவில்லை. என்னடா சொன்ன நீ என்று பல்லை கடித்துக் கொண்டே கேட்டான் ரன்வீர். ஓ, ரிப்பீட் பண்ணணுமா? உனக்கு அதுல அவ்வளோ சந்தோஷமா? நீ ஒரு அப்பம் பேர் தெரியாத புள்ளன்னு சொன்ன. ரன்வீருக்கு கோபத்தை கண்ட்ரோல் செய்யவே முடியவில்லை. மெல்வின் சொல்லவே கூடாத ஒன்றை சொல்லிவிட்டான். கேம்பிளிங் ராஜா ஃபேமிலியில் இருக்கும்போது 2 அல்ல 2க்கும் மேல் பெண்களையும் மணந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குதான். ஆனாலும் கேம்பிளிங் ராஜா ரன்வீரை தனது பையனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மெல்வினின் மனதுக்கு நிம்மதியாக இருந்தது. ரன்வீர் இதுவரைக்கும் செய்த அத்தனை கெட்டதுக்கும் சேர்த்து அவனை வைத்து திருப்பி செய்தது போல இருந்தது. ரன்வீர் உடனே தரையிலிருந்து எழுந்து மெல்வினை நோக்கி கோபத்துடன் வந்தான். ஆனால் அதற்கிடையில் மெல்வின், அவன் அடிச்சு துவைங்க, உசுறு மட்டும் இருக்கட்டும் என்றான். அவனுக்கு ரன்வீரை கொல்வதுதான் பெரும் ஆபத்து என்று தெரியும். அவன் சொன்னதை கேட்டதும் தான் ரன்வீர் அடையாளத்தை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் எல்லோரும் ஓடிப்போய் அவனை தாக்கத் தொடங்கினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு எல்லோரும் ரன்வீரை விட்டார்கள். சட்டையெல்லாம் கிழிந்து போய் சரியாக ஆக்சிடென்ட் ஆன நாய் போல இருந்தான். அவனை அப்படியே வெளியே விட்டால் எல்லோரும் அவனது கோலத்தை பார்த்து பிச்சை போட்டுவிட்டு போவார்கள். மெல்வின் சரவணனின் பக்கம் திரும்பி, ரொம்ப நாள் ஆசை சார், அதுதான் என்று சொல்லிவிட்டு கண்ணடித்தான். அதை பார்த்ததும் லேசாக தலையை ஆட்டிய சரவணன் டெய்சியின் பக்கம் போனான். அவளுக்கு முன்னாடி போய், என் கூட வா என்றான். ஆனால் அவளோ முடியாது என்பதாக தலையை ஆட்டினாள். டெய்சி, சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும் என்றான் சரவணன். அவனுக்கு டெய்சியின் கண்ணை பார்க்கும்போதே எல்லா உண்மையும் தெரிந்தது. டெய்சி அவனை பார்த்து, நீ இதுக்குள்ள வராத, உன்னால அந்த ஆளை சமாளிக்க முடியாது என்றாள். அது எவனா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டோட லவர், என்னால உன்னை சும்மா விட முடியாது, என் கூட வா. அதை கேட்டதும் டெய்சி வேகமாக தலையை ஆட்டினாள். அவளுக்கு சரவணன் அது யார் என்று கேட்காமல் கூட இருப்பது வியப்பாக இருந்தது. சரவணன் டெய்சியை கூப்பிட்டுக் கொண்டு நடக்க ரன்வீரை பார்த்து, நீ என் கூட வா என்றான். அவனுக்கு கீழே இருக்கும் ஊசி எல்லாத்தையும் பார்க்கும்போது வலித்தது. நீ எதுக்கு டெய்சி இந்த வலி அனுபவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டான். ரன்வீர் சரவணனை முறைத்துக் கொண்டே, நான் எதுக்குடா உன் கூட வரணும் என்று கேட்டான். அடுத்த நொடியே அவனது தலையில் வேகமாக உதைத்தான் சரவணன். அதில் ரன்வீரின் தலை சுவற்றில் மோதியது. அதை பார்த்த மெல்வின் ஷாக் ஆனான். அங்கே இருந்த ஊசியை பார்த்த சரவணன், இதெல்லாம் என்னது என்று கேட்டான். உடனே மெல்வின், சாரி தெரியாது சார், அதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. அவனே தான் கொண்டு வந்திருப்பான், ஏதாவது ஒரு ட்ரக்கா தான் இருக்கும். நான் மிஸ் டெய்சிய பார்க்க டாக்டர் வர சொல்லவா என்றான். சரவணன் மாவீரை பார்க்க அவரும் தெரியாது என்பதாக தலையை ஆட்டினார். அதை பார்த்த சரவணன், சரி, அது என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, அது அவனுக்கு அடிங்க என்றான். சரவணன் ஊசியை ரன்வீருக்கு குத்தச் சொல்லவும் பதறி அலறினான் ரன்வீர். ஏய் சரவணா, என்ன பண்ண போற? வேணா, விட்டு என்று கத்தினான். ஆனால் அதற்கிடையில் மாவீர் முன்னாடி வந்து
ஊசியை எடுத்து குத்த தொடங்கியிருந்தான். ரன்வீர் வலியில் கதறிக் கொண்டிருந்தான். மாவீருக்கே அந்த அலறலை கேட்க முடியாமல் இருந்தது. ரன்வீரினால் அந்த வலியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. போதாததற்கு ஊசியில் இருந்த மருந்து உள்ளே போனதும் அவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது. அதை பார்த்த டெய்ஸியும் பதட்டத்துடன், "ஏ சரவணா, என்ன பண்ற நீ?" என்று கேட்டாள். அதற்கு சரவணனோ, பார்த்தா தெரியலையா, அவனோட நோய்க்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்றான். அவன் எந்த விதத்திலும் ரன்வீர் மேல் கருணை காட்டும் எண்ணத்தில் இருக்கவில்லை. அப்போது அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்த டெய்ஸி சரவணனை பார்த்து, "பெரிய தப்பு பண்ணிட்ட சரவணா. ஹரிஷ் மோதி இருக்கிறது விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் சேர்ந்த ஒருத்தங்கூட" என்றாள். அந்த பெயரை கேட்டதும் ரூமில் இருந்த அத்தனை பேரும் அமைதியானார்கள். விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸா என்று யோசித்தான் சரவணன். ஆனால் அங்கே மாவீரை ஷாக்காகி நிற்பதை பார்த்ததும் சரவணனுக்கு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. "ஏய், என்னது? அது எவன வேணாலும் இருக்கட்டும், ஆனா என்னோட ஃப்ரெண்டோட கூட அவனுங்க வாலாட்டி இருக்க கூடாது" என்றான். மெல்வினும் ஷாக்குடன் டெய்ஸியை பார்த்தான். அவனுக்கு அவள் எப்படி விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸிடம் சிக்கிக் கொண்டாள் என்று யோசனையாக இருந்தது. அவனுக்கு அந்த பெயரை நினைத்து பார்க்கும் போதே வயிற்றுக்குள் ட்ரெயின் ஓடுவது போல இருந்தது. மாவீர் ஷாக்குடனே என்று யோசித்தார் மாவீர். மாவீர் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று டெய்ஸிக்கு புரிந்துவிட்டது. அவள் அவரை பார்த்து, "ஆமா, விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. அவங்களோட ஃபோர்ஸ் பத்தி யாருமே குறைவா யோசிச்சிடாதீங்க. முன்னாடி அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருந்தாங்க, இப்போ இன்னும் பலமா இருப்பாங்க" என்று சொன்னாள். "சரி, அதுக்கு என்ன இப்போ?" என்று ஒருவித குழப்பத்துடன் கேட்டான் சரவணன். மாவீர் அயர்லாந்துக்கு தனியாகத்தான் வந்திருந்தார். அவருக்கு அயர்லாண்டை ஆட்சி செய்ய முடியாதுதான். ஆனாலும் அங்கே அவருக்கு பெரும் செல்வாக்கு இருந்தது. அப்படியான ஒருத்தரே விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸின் பெயரை கேட்டதும் நடுங்கினார். "ஹரிஷ் விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் கூட மோதி இருக்கான். இது ஹில்வுட்ல இருக்கும்போது நடந்திருக்கு. அவங்க அவனை தேடி வந்த நேரத்துல அவன் வீட்டுல இல்ல" என்று அவளுக்குள் இருக்கும் வலியை பொறுத்து கொண்டு சொன்னாள். அவளது உடல் முழுக்க வலியில் இருந்தது. அதே நேரம் மெல்வின் தனது ஆட்களை விட்டு ரன்வீரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போயிருந்தான். மெல்வின் என்ன ஆனாலும் சரவணனின் பக்கம் நிப்பேன் என்று சொல்லியிருந்தும் கூட இந்த நேரத்தில் அவன் ரன்வீருக்கு ஹெல்ப் பண்ணினான். ஏனென்றால் இது அவனது பார். அதனால் அவன் கொஞ்சம் பொறுப்புடன் இருக்க வேண்டுமே. அப்போதுதான் சரவணன் அவளது உடலில் இருக்கும் ஊசி மார்க் எல்லாவற்றையும் பார்த்தான். அவனுக்கு அதை பார்க்கும்போது அவன் ரன்வீருக்கு கொடுத்த தண்டனை போதாது போல இருந்தது. அங்கே இருந்த சூட்கேஸ் முழுக்க இருந்த அனைத்து ஊசியையும் அவனுக்கு ஏத்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவனது உடலில் ஊசி குத்திய மார்க் இருந்த இடம் எல்லாம் வீங்கியது போல இருந்தது. அதை உற்று பார்த்த சரவணனுக்கு அதெல்லாம் காத்து என்று அப்போதுதான் தெரிந்தது. அது இன்னும் ஆபத்தானது என அவனுக்கு தெரியும். "அப்புறம்?" என்று தொடரச் சொன்னான் சரவணன். அவனுக்கு தெரிந்த வரைக்கும் ஹரிஷ் ஹில்வுட்டில் அதிகம் எந்த வேலையும் செய்ததில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இருந்தால் டாய்லி ஃபேமிலியின் பாக்ஸிங் ரிங் சம்பவமும் ஃபேமஸ் கேசினா சம்பவமும் மட்டும்தான் ஹரிஷ் தொடர்புபட்டது. ஆனால் அப்படி இருக்கும்போது விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் போன்ற ஒரு பெரிய குரூப் எதற்கு ஹில்வுட் போன்ற ஒரு சிறிய ஊரில் நடந்து எதற்காகவோ பழிவாங்க துடிக்கணும் என்று யோசித்தான். அவங்க நான் ரன்வீரோட நெருக்கமா இருந்தா ஹரிஷ விட்டுருவோன்னு சொன்னாங்க என்று கண்ணீருடன் சொன்னாள் டைசி. எனக்கு வேற வழி தெரியல. உனக்கே தெரியும் எனக்கு ஹரிஷ் எவ்வளவு பிடிக்கும்னு. அவன் என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தன். அவனுக்காக நான் எது வேணும்னாலும் இழக்க தயாரா இருக்கேன், என்னோட உயிரையும் சேர்த்து. எனக்கு தெரியும் உங்க எல்லார் கூடவும் இருந்தா ஹரிஷுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்தா கூட விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு சமமா வர முடியாது என்று டெய்சி மிகவும் சீரியஸாக இருந்தாள். அவளுக்கு மாவீர் சரவணனுடன் இருந்தாலும் கூட விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸுடன் மோத முடியாது என்று தெரியும். டைசி சொன்னதை கேட்டு சரவணன் லேசாக தலையை ஆட்டிவிட்டு புன்னகைத்தான். "சரி, எனக்கு புரியுது" என்று சொன்னவன் ரத்தினத்திற்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தான். அதை படித்த ரத்தினம் அடுத்த நொடியை ரிப்ளை செய்திருந்தார். "சார், நீங்க எதுக்கு இந்த பழைய குரூப்பை பத்தி கேக்குறீங்க? நம்ம குரூப்ல இருக்கிற யாருக்கும் இந்த பேர் கூட தெரியாம இருக்கும்" என்று அனுப்பியிருந்தார். "இல்ல, நீங்க பாருங்க, எனக்கு அவங்க யாரு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி தெரியணும்." சரவணன் சொன்னதை படித்ததும் ரத்தினம் வேலையை ஸ்டார்ட் செய்தார். பின் டெய்சியின் பக்கம் திரும்பி, "டெய்சி,
நீ உன்னோட ஆளுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற பவரை ரொம்ப குறைவா எடை போட்டுட்ட என்றான். சரவணனுக்கு ஏனோ விசார்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அவனுக்காக தான் வருகிறது போல ஒரு எண்ணம் எழுந்தது என்று யோசித்தான். அவனுக்கு பக்கத்தில் இருந்த டைசி எதுவும் பேசாமல் இருந்தாள். அவளுக்கு இதற்கு மேல் சரவணனுக்கு எது சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது என்று தெரியும். சாரா அங்கே ஒடிசி ஹோட்டலில் கடும் கோபத்துடன் இருந்தார். அவனுக்கு என்ன பெரிய பருப்பு நினைப்பா? அம்மா, அதான் அவர் மாவீர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்களே பாத்தீங்கல்ல. அதுதான் சொல்றேன், அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அவன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா என்னால மாவீர் பண்றத நம்பவே முடியல. ஒரு பக்கெட் சிக்கன் கொடுத்தான்னு சொல்லி அந்த சரவணன் கூட ஃப்ரெண்ட் ஆனாரா? சாராவின் பேச்சில் அதிகமான வெறுப்பு தெரிந்தது. அவளை பொறுத்த வரைக்கும் சரவணனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. சரி, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு என்றார் ஃப்ரெட்ரிக். ஆனால் அதை கேட்டதும் வெடுக்கென்று எழுந்து கொண்டாள் சாரா. எங்க போக போற? நான் போய் அவனை பார்க்க போறேன். சரி, அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஆமா, ஒடிசி ஹோட்டல்ல. நான் போய் ஒவ்வொரு ரூமையும் தட்டி பார்க்க போறேன். சாரா சொன்னது கேட்டதும் தலையில் கை வைத்தார் ஃப்ரெட்ரிக். ஆனால் சாரா நிற்காமல் உடனே ஹோட்டலை நோக்கி போனாள். சொன்னது போலவே எல்லா ரூமையும் தட்டத் தொடங்கினார். அவருக்கு அங்கே இருக்கும் யார் மேலேயும் மரியாதை இல்லை. அவரது பார்வையில் பணக்காரர்கள் மட்டும்தான் மனிதன். சிலரிடம் திட்டு வாங்கினாலும் கூட விடாமல் எல்லா ரூமையும் கதவையும் தட்டி பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் டயர்டாகவும், ஃப்ரெட்ரிக், டயர்டா இருந்தா நிறுத்தலாம்ல, எல்லாத்தையும் விட எங்களுக்கு இன்னும் மிஸ்டர் சரவணனை பத்தி தெரியாது என்றார். முதல்ல நீங்க அவனையெல்லாம் மிஸ்டர்னு சொல்றதை நிறுத்துங்க. சாரா கடும் கடுப்பில் இருந்தார். ஃப்ரெட்ரிக், இப்ப நம்ம ஆரன் ஃபேமிலி கூட சேர்ந்துட்டோம்னு சொல்லி அமைதியா இருக்க முடியாது. என்ன வேணும்னாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்ல சில நேரங்கள்ல நீடிக்காது. எல்லாத்தையும் விட கால்டனோட ஹெல்ப் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம ஆரன் ஃபேமிலி கூட சேர்ந்தோம். ஆனா ஆல்பர்ட் ஃபேமிலி லீடரா நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஆரன் ஃபேமிலி போன்ற ஆளுகளே சில டேலண்டான ஆட்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஃப்ரெட்ரிக்கு இது பற்றி நன்றாகவே தெரியும். ஆரன் ஃபேமிலி உருவானது 19ஆம் நூற்றாண்டில். அப்பவே அவர்கள் வேர்ல்ட் ஷிப் கிங்னு பேர் எடுத்திருந்தார்கள். அந்த சமயம் உலகமே சரியாக முன்னேறி இருக்காத காலம். அந்த நேரத்திலேயே அவர்கள் உலகத்தின் மொத்த வணிகத்தையும் கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஆல்பர்ட் ஃபேமிலியை சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு டேலண்ட் தேவைப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்தும் கூட உங்களுக்கு அதை சரியா தக்க வச்சுக்க தெரியலையே. சரி, அதை விடுங்க, உங்க பொண்ணு கூட சரியா வளர்க்க தெரியலையே என்று ஃப்ரெட்ரிக்கை பார்த்து சொன்னாள் சாரா. சாரா மேனேஜருக்கு கால் செய்து ஒவ்வொரு ரூமாக தேட வைத்தார். மேனேஜருக்கும் வேறு வழி இருக்கவில்லை. ஆனால் அத்தனை நேரம் தேடியும் அவன் அகப்படவில்லை. அதை பார்த்த சாரா கோபத்துடன் மேனேஜரிடம், அவனை ஸ்டாப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு அவனை ரெகனைஸ் கூட பண்ண முடியலையா? யூஸ்லெஸ் என்று திட்டினார். பின் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு கடுப்புடன், டேய், எங்கடா இருக்க நீ? எதுக்கு உன்னை கண்டுபிடிக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு என்று சொல்லிக் கொண்டார். சாரா அவரது பொறுமையை இழந்திருந்தார். அவரை கண்ட்ரோல் செய்ய ட்ரை பண்ணி கொண்டிருந்தார் ஃப்ரெட்ரிக். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படியே நீ மிஸ்டர் சரவணனை கண்டுபிடிச்சாலும் அவர் உன்னை மீட் பண்ண விரும்ப மாட்டார். ஃப்ரெட்ரிக் மிகவும் சீரியஸாக சொன்னார். அவருக்கு இதுதான் உண்மை என்று தெரியும். ஆனால் என்னதான் சொன்னாலும் சாரா கூலாகவில்லை. என்ன சொல்றீங்க நீங்க? நான் இது எல்லாத்தையும் யாருக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த கேள்விக்கான பதில் உறுதியாக தெரியும். ஆனால் அமைதியாக தலையை குனிந்து கொண்டார். சாரா தலையை ஆட்டிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியேறினார். அப்போது அங்கே அவரது சகோதரி தாராவை பார்த்தார். ஹே தாரா, நீ எங்கடி இங்க என்று மிகவும் மலர்ச்சியுடன் கேட்டார். இப்போது அவரது முகத்தில் கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கடுப்பு இருக்கவில்லை. ஏதோ புதிதாக கல்யாணமான அம்மா வீட்டிற்கு போகும்போது எப்படி சந்தோஷமாக இருப்பாளோ அப்படி குஷியாக இருந்தார். தாரா ஹோட்டலை ஏதோ விழுங்க போவது போல பார்த்து கொண்டே, எல்லாம் டயானாவாலதான் என்றார். ஒடிசி ஹோட்டலுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆல்பர்ட் ஃபேமிலின்னு கூட பார்க்காம என்னென்னவோ செஞ்சிருக்காங்க என்று புலம்ப தொடங்கினாள் தாரா. அதே நேரத்தில் சரியாக தாரா சொன்னது மேனேஜரின் காதில் விழுந்தது. அங்கே தாராவும் வந்திருப்பதை பார்த்த மேனேஜர், ஐயோ, ஒரு ஆல்பர்ட்டையே என்னால சமாளிக்க முடியலையே, இப்ப இன்னும்னா சப்பா முடியலடா என்று சொல்லிக் கொண்டார். உடனே 2 பேரின் கண்ணிலும் படாமல் அங்கிருந்து நழுவி சென்றார். தாரா சொன்னதை கேட்டதும் சாரா சிரித்துக் கொண்டே, ஓ, அதுக்குதானா வந்த? பயப்படாத, டயானா இப்ப நல்லாதான் இருக்கா என்றார். சரி, அப்ப டயானா எங்க இப்ப? அவ வீட்டுக்கு போயிட்டா. அப்ப சரி,
அவ இப்ப நீல் ஃபேமிலியோட மருமக ஆயிட்டா, அதனால யாருக்கும் அவளை ஏதும் பண்ண தைரியம் இருக்காது என்று சொன்ன தாரா ஒரு பெருமூச்சு விட்டார். தாராவும் சாராவும் ஒரே பானையில் வெந்த சோறுதான். 2 பேருக்குமே ஒரே மனநிலைதான் இருக்கும். ஆனால் சாராவை விட தாரா கொஞ்சம் மோசமானவள். தாரா சொன்னதை கேட்டதும் சாராவிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. வேண்டுமென்றேதான் டயானாவின் புகுந்த வீட்டு பெயரை தாரா இழுத்திருப்பாள் என்று சாராவிற்கு தெரியும். டயானாவை வைத்து பார்க்கும்போது எலினா தான் அழகு. சாரா எலினாவை சின்ன வயதிலிருந்தே மிகவும் நல்ல முறையில் வளர்த்தார். எல்லாவற்றையும் கத்துக் கொடுத்து ஒரு பணக்கார ஃபேமிலி பொண்ணு எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்து பயிற்சியையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் எலினாவும் ஒரு திறமையான பெண்தான். ஆனால் சாராவிற்கு அவளிடம் பிடிக்காத ஒன்றே ஒன்று, அவள் அதிகம் அவளது அப்பாவை போன்றவள். ஃப்ரெட்ரிக் அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்ததால் தான் அவள் இப்போது இப்படி சொன்ன பேச்சு கேட்காமல் இருக்கிறாள் என்பது சாராவின் எண்ணம். உனக்கு தெரியுமா, சிராஜ் கிட்ட இது சரியில்லைன்னு சொல்ல ஒண்ணுமே இல்ல. அவன் எம்சாட் பேல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரங்கிறத விட அவனோட இந்த குணம்தான் அவனுக்கு டயானாவை கட்டி கொடுக்க எங்களை டிசைட் பண்ண வச்சது என்று சைக்கிள் கேப்பில் பீத்த தொடங்கினார் தாரா. சாராவும் லேசாக தலையை காட்டிவிட்டு, ரொம்ப சந்தோஷம்தான், எந்த ஒரு பொண்ணுக்கு அதான தேவை என்றார். அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. முன்னாடி சாராவும் இப்படித்தான் சார்லஸை நினைத்து பீத்திக் கொண்டிருப்பார். ஆனால் இப்போது அவனே இல்லை என்னும் போது இப்போது அவரது குறியை பிலிப்பை நோக்கி வைத்திருக்கிறார். அவனும் கூட அயர்லாண்டில் இருக்கும் ஒரு பெரும் புள்ளிதான். அவனை பற்றி பேச கதையெழுக்க தொடங்கி பார்த்தாள் சாரா. ஆனால் அதற்குள் தாராவே, ஹேய், இன்னொரு விஷயம், எலின் அவளோட கன்னித்தன்மை இழந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்றாள். அதை கேட்டதும் சாரா ஷாக் ஆனாள். அந்த இடத்தில் எந்த பெண் இருந்தாலும் கூட இப்படித்தான் ஷாக் ஆகியிருப்பார்கள். ஆனால் அங்கே நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அங்கே மீடியாவும் வந்திருந்தது. ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஏதோ ஈவென்ட் நடந்து கொண்டிருந்தது. அதை கவர் செய்ய வந்திருந்த மீடியா இங்கே சாப்பிட வந்திருந்தார்கள். எல்லோரும் சாராவையே போக்கஸ் செய்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சாராவோ இப்போது கடும் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தாள். தாராவை பார்த்துக் கொண்டே, எதுக்கு இப்ப அடுத்தவங்களை சிரிக்க வைக்கப்படி சொன்ன, அவ்வளவு உன்னோட மக மாதிரி தானே என்றார். தாரா சொன்னது அங்கே இருந்த எல்லோருக்குமே கேட்டது. சும்மாவே அவளது குரல் சத்தமாகத்தான் இருக்கும். அப்போது அங்கிருந்த ஒரு ரிப்போர்ட்டர், ஐயோ, என் தெய்வத்தை போயிட்டாளா? எத்தனை நாள் நான் அவளையே நினைச்சிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா? ஆனா எனக்கு முன்னாடி ஒருத்தன் கைய வச்சுட்டானே என்றான். அதை கேட்டதும் சாராவிற்கு இன்னும் கோபம் வந்தது. சாரா இதற்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையையும் லேசாக சமாளித்து விடுவார். ஆனால் இப்போது அவளே தடுமாறினார். என்ன சொல்ற நீ? இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன வாய்ப்பில்ல? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப தைரியமான ஆளுங்க. 18 வயசானா போதும், எல்லாத்தையும் தன்னோட விருப்பப்படியே பண்ணிக்க தொடங்கிடுவாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகும்? ஏவன் அப்பன்னே தெரியாம கையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருப்பாளுங்க. இது நார்மல் தானே. ஹே, என்னடி சும்மா ஜெனரலா பேசுற மாதிரி மெதுவா என் பொண்ணைய திட்டுறியா என்று உள்ளுக்குள் குமரிக் கொண்டிருந்தார். சாரா சார்லஸும் இறந்து விட்டான். அதனால் எலினா ஒன்றாக இருந்த ஆண் அவனாக இருக்காது என்று யோசித்தார் சாரா. அப்போது தாரா திடீரென்று ஏங்கிவிட்டு, ஹே சாரா, பாரேன், நான் சுத்தி இத்தனை பேர் இருக்கிறத கொஞ்சமே யோசிக்காம என்னென்னமோ பேசிட்டேன் என்று சொன்னவள் கன்னத்தில் அடித்துக் கொண்டாள். அந்த நேரத்தில் அங்கே ரிப்போர்ட்டர்கள் சாராவை போட்டோ எடுக்க ஸ்டார்ட் செய்திருந்தார்கள். அதை பார்த்ததும் சாரா கோபத்துடன், ஹே, என்னடா இருக்கிறீங்க, போங்கடா எல்லாரும் என்று கத்தினார். ஆனால் அதற்கிடையில் எடுக்க வேண்டியதை எடுத்து முடித்திருந்தார்கள். அவரது கோபத்தை வைத்தே தாரா சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் என்பது எல்லோருக்கும் உறுதியாகிவிட்டது. எல்லோரும் எலினா ஒரு தெய்வத்தை போல கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அவள் எல்லோரின் பார்வையிலும் சின்னவளாகிவிட்டாள். சாராவே ஒரு பெரிய சூனிய பொம்மைதான். ஆனால் தாரா அவளையே தூக்கி சாப்பிட்டு விடுவாள். சாரா தாராவை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த தாரா முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு, எதுக்கு இப்ப நீ என்ன இப்படி பாத்துட்டு இருக்க என்று கேட்டார். பொய் சொல்லாத, எலினா லவ் பண்றா, அவ்வளவுதான். ஆனா அவ தூய்மையா தான் இருக்கா. என்னது, இது குட் நியூஸ் ஆச்சே. ஆனா ஏன் இன்னும் அவ இத பத்தி என்கிட்ட சொல்லல? என்னதான் இருந்தாலும் அந்த பையன் சிராஜ் அளவுக்கு இருக்க மாட்டான். ஆனா சும்மா பாத்துட்டே இருக்காம சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளதான் பொண்ணுங்களுக்கு டிமாண்ட். ஆனால் அந்த நேரம் சாராவோ, கற்பனையிலேயே இரு, நான் என் மருமகனோட அடையாளத்தை சொன்னா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ என்று பிலிப்பை மனதில் வைத்து யோசித்தார். ஹார்பரில் ஒரு ஓரத்தில் சரவணனும் எலினாவும் உட்கார்ந்திருந்தார்கள். எலினா மிகவும் டென்ஷனாக இருந்தாள்.
அவளுக்கு பக்கத்தில் 4 பாட்டில் காலியாகியிருந்தது. சரவணனோ எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனது கையிலும் ஒரு பாட்டில் இருந்தது. என்னோட அம்மா ஏண்டா இப்படி இருக்காங்க? அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இருக்கு. அவங்களோட ஒரே மோட்டிவ் பணம் தான். அவங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா காசும் வேணும். உனக்கு அவங்க மேல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஆமா, இருக்கவே இருக்கு. நான் அவங்களுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு காசு மேலதான் அதிக பாசம் இருக்கு. சரவணனுக்கு அதை கேட்கும் போது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவள் மேல் லேசாக பரிதாபம் ஏற்பட்டது. என்னதான் இருந்தாலும் ஒரு உயிருக்கு தாய்ப்பாசம் எவ்வளவு முக்கியமானது என்று அவனுக்கு தெரியும். சரவணன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளது முகத்தில் ஏராளமான சோகம் இருந்தது. ஆனால் அது அவனது மனதில் பரிதாபத்தை ஏற்படுத்தியதை தவிர வேறு எந்த ஒரு எண்ணமும் அவனுக்கு எழவில்லை. எலினா அடுத்த பாட்டலையும் முடித்திருந்தாள். அவள் போதையில் தலையை ஆட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது ஏனோ திடீரென்று அவனுக்கு ஹோட்டலில் நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. சரவணனுக்கு ஹோட்டலில் நடந்தது ஞாபகம் வந்ததும் திக்கென்றிருந்தது. உடனே அங்கே இருந்து எழுந்து கொண்டான். ஆனால் அடுத்த கணமே அவனது கையை பிடித்து இழுத்தாள் எலினா. அதில் சரவணன் அவளுக்கு மிக நெருக்கமாய் போய் உட்கார்ந்தான். எலினா அதே இடத்திற்கு அடிக்கடி வந்து போகிறவள். அவளுக்கு அங்கே எந்த நேரத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியும். அவர்கள் இப்போது வந்திருக்கும் நேரத்தில் அதிகமானவர்கள் கடலுக்குள் போய் ஒரு போர்டில் பார்ட்டி செய்து கொண்டிருந்தார்கள். கரையில் கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட அவர்கள் இருந்த இடத்தில் யாரும் இருக்கவில்லை. நீ எதுக்கு இப்ப எழுந்தன்னு சொல்லட்டா? உனக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வந்துச்சு தானே? இங்க இன்னைக்கு ஏதாவது ஏடா கூடமா நடந்துருமோன்னு பயந்துட்ட. ஏன், நடந்தாதான் என்ன என்று கேட்ட அலினா கண்ணடித்தாள். அதை கேட்டதும் சரவணன் வாயடைத்து போனாள். ஆனால் அதற்கிடையில் எலினா தனது கண்ட்ரோலை இழந்திருந்தாள். வேகமாக போய் அவனது மடியில் உட்கார்ந்து கொண்டு அவனது கழுத்தை இறுக்க கட்டிக்கொண்டாள். அப்படியே அவனது இதழை கவ்விக்கொண்டாள். சரவணன் அவளது பிடியில் இருந்து விலக பார்த்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவளும் சில வகையான உடல் பயிற்சிகளை எடுத்தவள்தானே, அதனால் அவளுக்கும் பலம் இருந்தது. அவளது பிடி கொஞ்சம் வலுவாகத்தான் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அவனும் 3 பாட்டிலாவது குடித்திருந்தான். அதனால் அவனால் அவனது முழு பலத்தையும் பயன்படுத்த முடியவில்லை. அவனது மனது சொல்வதை அவனது உடல் கேட்கவில்லை. அவனுக்கு கையை அசைப்பது கூட கஷ்டமாக இருந்தது. போதாததற்கு இப்போது அவள் தன் மொத்த உடல் பாரத்தையும் அவன் மேல் வைத்திருந்தாள். எலினா அவன் என்ன செய்தாலும் சொன்னாலும் அவளது செய்கையை நிறுத்தும் எண்ணத்தில் இல்லை. அவனது இதழை கவ்விக்கொண்டே அவளது கையை அவனது பின்னங்கழுத்தில் ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தாள். அதில் சரவணனின் உணர்ச்சி நரம்புகள் மொத்தமாக விழித்துக் கொண்டன. அடுத்த நொடியில் அவள் தனது மேலுடையில் இருந்து டாப்பை கலைத்திருந்தாள். உள்ளாடையுடன் மட்டும் இருக்கும் அவளது முன்னழகு அப்படியே காட்சி கொடுத்துக் கொண்டிருந்தது. நிலா வெளிச்சம் அவளது தோளில் பட அவள் ஒரு மாணிக்கம் போல ஜொலிக்க தொடங்கியிருந்தாள். மறுபடியும் அவனது இதழை சிறை செய்தாள். அவனது இதழ், கன்னம், காது, கழுத்து என்று தொடர்ந்து தன் மென்மையான இதழால் தடவிக்கொண்டே வந்தாள். அவளுக்குள் இருக்கும் அவனுக்கான காதல், ஏக்கம், தவிப்பு என அனைத்தையும் அவளது இதழால் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தாள். சரவணன் சொல்ல முடியாத அவஸ்தையில் இருந்தான். அவனுக்குள் மின்சாரம் பாய்ச்சியது போல் இருந்தது. எலினா அவனை இன்று முழுதாக இரையாக்கும் எண்ணத்தில் இருந்தாள். அடுத்த சில நொடிகளில் அவளது உள்ளாடைகள் மட்டும்தான் மீதமாக இருந்தது. சரவணனின் சட்டையையும் கழட்டி விட்டிருந்தாள். இரு உடல்களும் ஒன்றோடு ஒன்று உரசிக் கொண்டிருந்தது. எலினாவின் இதழ் அவனது கழுத்தில் தஞ்சம் புகுந்திருக்க, கைகள் அவனது மார்பில் இருந்தது. அப்படியே நத்தை ஊறுவது போல ஊர்ந்து கொண்டிருந்தது. அது வரைக்குமே ஒருவித மயக்கத்தில் இருந்த சரவணன் திடீரென்று மின்னல் வெட்டியது போல திடுக்கிட்டான். அவனை சுற்றியிருந்த எலினாவின் கையை உடனே எடுத்து விட்டான். இப்போது அவனுக்கு அவளை தூக்கி அசைக்கும் அளவிற்கெல்லாம் பலம் இருக்கவில்லை. அதனால் அவனே எழுந்து கொண்டான். அதில் அவள் அப்படியே தரையில் விழுந்தாள். தரை முழுக்க புல் இருந்ததால் அவளுக்கு எதுவும் அடிபடவில்லை. சரவணன் உடனே அவனது ஜாக்கை எடுத்து அவளுக்கு மேல் போட்டுவிட்டான். எலினாவோ அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். புல்லின் ஈரம் பட்டது. அவளுக்குள் இருந்த மோகம் தணிந்தது. சரவணன் மூச்சை ஆழமாக இழுத்து விட்டுக் கொண்டே பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான். உடனே சட்டையை எடுத்து போட்டுக் கொண்டான். சாராவினதும் தாராவினதும் மேன்ஷன் பக்கத்து பக்கத்தில் தான் இருந்தது. அதனால் தாராவே சாராவையும் கூட்டிக் கொண்டு வந்தார்.
சாராவின் வீடுதான் முதலில் வரும். காரில் இருந்து இறங்கிய சாரா தாராவை பார்த்து, சரி அப்ப நான் போயிட்டு வரேன் என்றார். சாராவின் மனநிலை கொஞ்சம் கூட சரியாக இருக்கவில்லை. அவரால் சரவணனை பார்க்க முடியவில்லை. கூடவே தாரா செய்த வேலையும் அவரை மிகவும் பாதித்திருந்தது. ஆனால் அவரால் தாராவுடன் சண்டைக்கு போக முடியவில்லை. சாரா காரை விட்டு கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு பின்னாலும் கூட தாரா நகராமலேயே இருந்தார். அதை உணர்ந்து கொண்ட சாரா திரும்பி பார்த்தார். தாரா, உள்ள வரியா? என்னதான் இருந்தாலும் தாரா என்னுடைய சகோதரி அல்லவா என்று தோன்றியது சாராவிற்கு. சாரா கேட்ட கேள்விக்கு தலையை ஆட்டினார். இல்ல, நான் சும்மா உன்னோட வீட்டோட டெக்கரேஷனை பாத்துட்டு இருந்தேன். என் வீட்டுல என்ன டெக்கரேஷன் இருக்கு? இதுவே ஆல்பர்ட் ஃபேமிலியோட பழைய வீடு. அது மட்டும் இல்லாம ஏதோ இப்பதான் பாக்குற மாதிரி வேற பாத்துட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? இத வச்சு ஏதாவது கிண்டல் பண்ண பாக்குறாளோ? என்னவோ, என்னால விரட்ட முடியாது, பண்றது பண்ணிட்டு இருக்கட்டும் என்று நினைத்து விட்டு விட்டார். தாரா அப்படியே பார்த்து கொண்டே கார்டன் வரைக்கும் வந்தார். சாரா அமைதியாக போனை எடுத்துக்கொண்டு நோண்ட தொடங்கினார். சிறிது நேரத்திலேயே அவரது கண்கள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றன. தாரா ஏதோ சொல்லி திரும்பி பார்த்த நேரத்தில் சாரா இருக்கும் நிலையை பார்த்து பதறினார். உடனே அவருக்கு முன்னால் போனவர் அவரை குலுக்கிவிட்டு, ஹே, என்னாச்சு? டாக்டர் கூப்பிடட்டுமா? ஆர் யூ ஓகே என்று கேட்டார். சாரா வேண்டாம் என்பதாக தலையை ஆட்டினார். சரியாக அந்த நேரம் எலினா வந்தாள். தாராவும் சாராவும் வெளியே இருப்பதை பார்த்தவள் 2 பேரையும் பார்த்து புன்னகைத்துக் கொண்டே போனாள். என்ன 2 பேரும் வெளியில இருக்கீங்க, உள்ள போலாமே என்றாள். சொல்லிக்கொண்டே சாராவிற்கு பக்கத்தில் போனாள். அவள் பக்கத்தில் போனதும் எலினாவை அடிக்க நினைத்து கையை ஓங்கினார். ஆனால் அவருக்கு அதற்கு கூட தெம்பிருக்கவில்லை. அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வர அப்படியே மயக்கமானார். அதை பார்த்ததும் பதறிய எலினா, அம்மா, என்னாச்சுமா அம்மா என்று கத்தினாள். அதை பார்த்ததும் ஏதோ புரிந்தது போல இருக்கவும் தாரா உடனே சாராவின் போனை எடுத்து பார்த்தார். அதை பார்த்ததும் அவரது கண்களில் தீ எரிய தொடங்கியது. எலினாவை கடும் கோபத்துடன் பார்த்தவர் தனது முழு பலத்தையும் வைத்து எலினாவை அறைந்தார். அடி வாங்கிய எலினா தாங்க முடியாத அதிர்ச்சியுடன் தாராவை பார்த்தாள். இதுவரைக்குமே ஆல்பர்ட் ஃபேமிலியின் செல்ல பிள்ளையாக இருந்து வருபவள்தான் எலினா. யாருமே அவளை பார்த்து குரலை கூட உயர்த்தியதில்லை. ஆனால் இப்போது அவள் மேல் பாசத்தை பொழிந்து கொண்டிருந்த தாராவே அவளை இப்படி அடித்ததை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் குறையாத அதிர்ச்சியுடன் தாராவை பார்த்தாள். அவரது கையில் போன் இருப்பதை பார்த்ததும் உடனே அதை எடுத்தாள். அதில் இருப்பதை பார்த்ததும் அவளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு அவள் சரவணனுடன் நெருக்கமாக இருந்தது அப்படியே போட்டோவாக இருந்தது. அவளுக்கு அதை பார்த்ததும் மேலெல்லாம் நடுங்க தொடங்கியது. பிறந்ததிலிருந்து தன் மீது அதீத அன்பை பொழிந்து வந்த தாரா திடீரென்று தன்னை அப்படி அடிப்பார் என்று துளியும் எதிர்பார்க்காத எலினா தனது கன்னத்தை பிடித்துக் கொண்டு நின்றாள். அப்பொழுதுதான் தாரா அவள் முன்பு அந்த செல்போனை காட்டினாள். எவ்வளவு மோசமான பொண்ணு நீ! இங்க பாரு, இந்த குடும்பத்தோட மொத்த மானத்தையும் வாங்கிட்ட என்று சொன்னாள். அன்றைய நியூஸில் ஹெட்லைனாக டவுன் டவுன் ஹார்பரில் சரவணனுடன் எலினா தனிமையாக இருந்த வீடியோவையும் போட்டோவையும் ஒளிபரப்பாக்கி கொண்டிருந்தார்கள். அதில் எலினாவின் உடல் அப்படியே தெள்ள தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்ததும் எலினா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் தரையில் உட்கார்ந்தாள். எலினா, இப்ப சொல்லு, இத நீ இல்லைன்னு சொல்ல போறியா என்று தாரா கோபமாக கேட்டார். எலினாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நேற்று இரவு அவள் மிகவும் மது அருந்திருந்ததால் இது நடந்தது உண்மை என்பது அவளுக்கும் தெரியும். ஆனால் அந்த இடம் அவளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த ஹார்பரில் அவளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த தனி இடம் அது. சிறு வயது முதல் அவள் எப்பொழுதெல்லாம் கோபமாக இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் அவள் அங்குதான் சென்று ஒளிந்து கொள்வாள். அங்கு சென்றால்தான் அவளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடம் எப்படி மற்றவர்களுக்கு தெரிந்தது என்று அவள் யோசித்தாள். அவள் அமைதியாக இருப்பதை தாரா பார்த்தாள். உன்னெல்லாம் இந்த வீட்டு பொண்ணுன்னு வெளியில சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உங்க அம்மா எப்ப பாரு இந்த ஆல்பர்ட் ஃபேமிலிய பத்தி தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்ப உங்க ஃபேமிலி என்னன்னு சொல்றது? ஒன்னு எதுக்குமே உதவாத உதவாக்கறையா இருக்கு, இன்னொன்னு இப்படி குடும்பமானத்தை வாங்கிட்டு வந்து நிக்குது. இந்த செபஸ்டின் ஃபேமிலியில எப்படித்தான் இப்படி ஒரு மானங்கெட்ட பொண்ணு வந்து பிறந்தியோ எனக்கு தெரியல என்று கோபமாக கத்தினாள். சாரா சத்தம் போட்டு பேசியும் எதுவும் சொல்லும் நிலையில் இல்லாததால் சாரா அமைதியாகவே நின்றாள். ஆனால் அவளது முகத்தில் கோபம் அடுப்பில் வைத்த உலை போல் கொதித்துக் கொண்டிருந்தது. எலினாவின் அந்த வீடியோவும் போட்டோவும் அந்த சிட்டி முழுவதும் பரவியிருந்தது. அயர்லாந்தில் உள்ள அனைவரும் அந்த போட்டோவையும் வீடியோவையும் பற்றிதான்
பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நியூஸ் ஸ்டேஷனில் வேலை பார்ப்பவர்களும் மீடியாவில் வேலை பார்ப்பவர்களும் டவுன் டவுன் ஹார்பரை சுற்றி போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அதுதான் ஹாட்ஸ்பாட்டாக இருந்தது. இங்கதான் நடந்ததா என்று அந்த சிட்டியில் உள்ள இளைஞர்கள் கூட அந்த இடத்தை சுற்றித்தான் இருந்தார்கள். எலினாவின் கடைக்கன் பார்வை தன் மீது பட்டாலே போதும், இந்த ஜென்மத்தின் மோட்சம் கிடைத்துவிடும் என்று எண்ணியிருந்த இளைஞர்கள் அனைவரது நெஞ்சிலும் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. வாழ்க்கையில் ஒருமுறையாவது எலினாவை பார்த்துவிட மாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அவளின் அந்த அந்தரங்க வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லை, அந்த போட்டோ எங்களுக்கு வேண்டும் என்று அனைவரும் கியூவில் நின்றார்கள். அந்த போட்டோவை பார்த்து ஆன்லைனில் உள்ள ஆண்கள் எல்லாம் வயிறு எறிந்தார்கள். எங்களுக்கு அவளது கடைக்கன் பார்வை கிடைக்கவில்லை, ஆனால் எவனென்றே தெரியாத ஒருவன் அவளை இப்படி அனுபவித்து விட்டானே, அவன் எங்கிருந்தாலும் அவனை விடக்கூடாது. ஆண்கள் வயிற்றெரிச்சல் பட்டுக் கொண்டிருக்க, மறுபுறம் பெண்கள் அவளை பற்றி தரைக்குறைவாக பேசினார்கள். இத்தனை நாள் நல்ல பொண்ணு மாதிரியும் எதுவும் தெரியாத பொண்ணு மாதிரியும் நாடகம் நடத்தி எல்லாரையும் ஏமாத்திருக்கா. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நிச்சயமா நல்ல பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு நல்ல பொண்ணு ஹார்பர்ல போய் ஒரு ஆம்பளை கூட இந்த மாதிரி இருப்பாளா? இதெல்லாம் ஒரு பொண்ணுன்னு நம்ம சிட்டியில் இருக்கிற பசங்க இந்த பொண்ண கனவு கனியா நினைச்சிட்டு இருந்தாங்களே. இந்த பொண்ண நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு என்று பேசினார்கள். சாரா கண்களில் கோபத்துடன் நின்று கொண்டிருக்க, அவளது கோபத்தை பார்த்த எலினா வேகமாக சென்று அவளது கையை பிடித்துக் கொண்டாள். பின்பு, மம்மி ஐம் ரியலி சாரி மம்மி, நான் பண்ணினது தப்புதாம்மா. ஆனா என்னால உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்படும் நான் நினைச்சு கூட பாக்கல என்று சொன்னாள். அப்பொழுது அங்கே வந்த எலினாவின் தந்தை ஃபெட்ரிக் எலினாவின் நிலையை கண்டு அதிர்ந்தார். இங்க என்ன நடக்குது? எலினா ஏன் இப்படி ஆடறா என்று கேட்டார். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சாரா பேச ஆரம்பித்தாள். எலினா ஏன் அழுகிறாளா? அவ அலறது மட்டும்தான் தெரியுதா உங்களுக்கு? நான் அழுது தெரியலையா? அவ என்ன மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணி வச்சிருக்கான்னு நீங்களே பாருங்க என்று சொல்லி அவரிடமும் செல்போனை தூக்கி போட்டாள். ஒரு நிமிடம் தனது மகளின் பார்க்க கூடாத காட்சியை கண்ட அந்த தந்தை சட்டென்று அந்த போனை கீழே போட்டுவிட்டு எலினாவை பார்த்தார். எலினா என்ன சொல்வதென்று தெரியாமல் தனது தலையை தாழ்த்திக் கொண்டு நின்றாள். அவர் அப்போதைக்கு தனது குடும்ப மானத்தை விட தனது மகளின் மானம் போய்விட்டது என்றுதான் அதிகமாக கலங்கினார். ஒரு இரவுக்குள் தனது வாழ்க்கை மொத்தமும் இப்படி தலைகீழாக மாறிப்போகும் என்று எதிர்பார்க்காத எலினாவோ யாரு முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அப்படியே கூனி குறுகி போய் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். எலினாவின் இந்த விஷயம் அந்த சிட்டி முழுவதும் பரவியதில் அயர்லாந்து கவர்மெண்ட் எலினாவின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தது. அவர்கள் குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி ஹையர் ஆபீசரையே நியமித்திருந்தது. அயர்லாந்தில் அந்த குடும்பத்திற்கென்று ஒரு தனி பெருமை இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிந்தது. அவ்வளவு சாதாரணமாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை நெருங்கிவிட முடியாது என்று எண்ணிய ஆபீசர்ஸ் அந்த குடும்பத்தில் உள்ள பட்லரை தொடர்பு கொண்டு ஆல்பர்ட் ஃபேமிலியிடம் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். சாராவின் கோபத்தை பற்றி பட்லருக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை தான் ஏதாவது சொல்லி அவருக்கு அது இன்னும் கோபம் மூட்ட அப்பொழுது அவர் எப்படி நடந்து கொள்வாரோ என்ற பயத்திலேயே பட்லர் நடுங்கிக் கொண்டு ஹாலிற்கு சென்றார். அப்பொழுது, மம்மி, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் மம்மி, அதுக்காக நீங்க இப்படி அமைதியா இருக்காதீங்க, ஏதாவது பேசுங்க மம்மி என்று எலினா சாராவின் கையை பிடித்து கெஞ்சிக் கொண்டிருந்தாள். சட்டென்று அவளது கையை தட்டிவிட்டாள் சாரா. உன் மேல அளவு கடந்த பாசத்தை காட்டி உன்னை தலையில வச்சு கொண்டாடி வளர்த்ததுக்கு இதுதான் நீ எங்களுக்கு திருப்பி செய்ற நன்றி கடனா என்று சாரா அழுது கொண்டே கேட்டாள். முதல் முறை சாரா அப்படி கலங்கி நிற்பதை பார்த்த பட்லருக்கும் ஏதோ போல் இருந்தது. ஆனால் சாதாரண பட்லர், அவரால் என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணியவர் பட்லரின் குரலை கேட்டதும் சட்டென்று தனது கண்களை துடைத்துக் கொண்டவள் தனது தலையை நிமிர்த்தி என்ன என்பது போல் பார்த்தாள். அதை கேட்ட சாராவிற்கு இது ஏற்கனவே நடக்கும் என்பது நன்றாக தெரியும். உடனே ஐ காட் இட் என்று சொல்லி தலையை மட்டும் அசைத்தாள். என்ன ஹையர் அத்தாரிட்டியில நம்மள பார்த்து இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு கேக்குறாங்க, அவங்க எதுக்கு இதை பத்தி பேசணும் என்று ஃபெட்ரிக் கேட்டார். உடனே சாரா அவரை பார்த்து முறைத்தாள். அது ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கிற 4 செவத்துக்குள்ள நடக்கல. உங்க பொண்ணு நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு இத ஹார்பர்ல நடத்தி இருக்கா. அப்ப இத பத்தி பேசாம என்ன செய்வாங்க? எனக்கு அவளை நினைச்சாலே அவமானமா இருக்கு. ஏற்கனவே உங்க பொண்ண பத்தி எல்லாரும் ஏதேதோ சொன்னாங்க. கோஸ்ட் டவுன்ல அவ ஒரு பையன் கூட இருந்தான்னு. ஆனா
அத நான் இதுவரைக்கும் நம்பவே இல்ல. இப்ப நான் கண்டிப்பா நம்புறேன். உங்க பொண்ணு அந்த மாதிரி பொண்ணுதான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்னால எல்லாம் இந்த அசிங்கத்தை எல்லாம் தாங்கிட்டு வெளியில போக முடியாது. அவங்கள நீங்களே பார்த்து சமாளிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக அவளது அறைக்கு சென்று தனது கதவை சட்டென்று சாற்றிக் கொண்டாள். ஃபெட்ரிக்குக்கும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எதுவும் தெரியாமல் இருக்க ஏதோ யோசித்தவராக பட்லரை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். சாரா சென்று சற்று நேரத்திலேயே தாரா எலினாவின் அருகில் சென்றாள். நீ இன்னும் சின்ன பொண்ணுதான். இந்த வயசுல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். நீ கவலைப்படுற அளவுக்கு பிரச்சனையை நாங்க பெருசாக விட மாட்டோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அனைவரும் சென்று அடுத்த நிமிடமே எலினா சரவணாவிற்கு போன் செய்தாள். போனை அட்டன் செய்தவனுக்கு காதில் அவளின் அழுகுரல் மட்டுமே கேட்டது. திடீரென்று அவள் அப்படி எழுததும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். பின்பு என்னாச்சு என்று பொறுமையாக கேட்டான். எலினா நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள். ஏற்கனவே நடந்ததை நினைத்து மிகவும் வருத்தத்தில் இருந்தவனுக்கு அது இன்னும் வேதனையை கொடுத்தது. இது மட்டும் தாரிகாவிற்கு தெரிந்தால் அவள் எப்படி புண்படுவாளோ என்று நினைத்தவன் மறு நிமிடம் எலினாவை நினைத்து வருந்தினான். பின்பு நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுல என்னோட தப்பும் இருக்கு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். அழுகுரலை கேட்ட சரவணனுக்கு ஒரு புறம் வருத்தமாகவும் மறுபுறம் அவன் மீது அவனுக்கு கோபமும் வந்தது. 1000 இருந்தாலும் தாரிகாவை தன் மனதில் வைத்துக் கொண்டு இன்னொரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொண்டது அவனுக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. ஒரு நிமிடம் தாரிகாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தான். பின்பு எலினாவும் பாவம் என்ன செய்வாள் என்று எண்ணி எலினாவிடம் பேசிவிட்டு போனை துண்டித்தான். பின்பு ரத்தினத்திற்கு போன் செய்தான். சரவணனின் எண்ணை பார்த்ததும் போனை அட்டன் செய்தார் ரத்தினம். சொல்லுங்க பாஸ் என்று ரத்தினம் கேட்டார். ரத்னம், நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியாது. அயர்லாந்துல இருக்கிற மீடியாக்காரங்க எல்லார்கிட்டயும் சொல்லி யாரும் ஆல்பர்ட் ஃபேமிலி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி வெளியில லீக் ஆச்சு, அது யாரு மீடியா கிட்ட கொடுத்தாங்கிறதையும் கண்டுபிடிங்க. அப்படியே எலினாவையும் கூட்டிட்டு வாங்க என்று சொன்னான். ஓகே பாஸ், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன் என்று சொல்லி போனை வைத்துவிட்டு நேராக எலினாவின் வீட்டிற்கு சென்றார். எலினா வெளியில் போடப்பட்டிருந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ந்து தனது தாய் சொல்லியதை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். இதுவரைக்கும் தன்னை ஒரு சுடுசொல் கூட சொல்லாத தாய் இன்று வீட்டை விட்டு வெளியே போய்விடு என்று சொல்லிவிட்டாரே என்று அழுதாள். என்னதான் சாராவிற்கு தன் மகள் மீது கோபம் இருந்தாலும் அவளை வீட்டை விட்டு போகச் சொல்ல அவளுக்கும் மனமில்லைதான். ஆனாலும் அவள் பொறுப்பில்லாமல் இப்படி இருப்பதால் கொஞ்சமாவது வெளி உலகத்தை பார்த்து அவளும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். அது மட்டுமல்லாமல் இந்த முறை அவளை தன் அருகில் வைத்துக் கொண்டால் பிரச்சனை இன்னும் பெருசாகும் என்று நினைத்ததால் எலினாவை வீட்டை விட்டு போகும்படி சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றிருந்தாள். இப்ப என்ன செய்யறது, மம்மியோட கோபத்தை எப்படி குறைக்கிறது என்று எலினா புலம்பிக் கொண்டிருக்க அப்பொழுது அங்கே ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ரத்தினம் வேகமாக எலினாவின் அருகில் வந்து தனது தலையை மிகவும் பணிவாக தாழ்த்தி நின்றார். பின்பு எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க தானே மிஸ் ஆல்பர்ட் என்று கேட்டார். ரத்தினத்தை பார்த்து ஒருவித அதிர்ச்சியுடன் ஆமாம் என்று அழுது கொண்டே தலையை அசைத்துவிட்டு நீங்க யாரு என்பது போல் அவரை பார்த்தாள். உடனே ரத்தினம், மேம், மிஸ்டர் சரவணன் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு என்று சொன்னார். தன்னை தவிர அயர்லாந்தில் சரவணனுக்கு யாரையும் தெரியாது என்று எண்ணியிருந்த எலினாவிற்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உண்மையிலேயே இவர் சரவணன் அனுப்பிய ஆள்தானா என்ற சந்தேகத்தில் அவரை ஒரு மாதிரி பார்த்தாள். அவளின் பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட ரத்தினம் சிரித்தார். தொந்தரவுக்கு மன்னிக்கணும், பாஸ் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்போ அவரால் வர முடியாது, அதனாலதான் எனக்கு போன் பண்ணி உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் என்று சொன்னார். சரவணனுக்கு ரத்தினம் அவ்வளவு மதிப்பு கொடுத்து பேசுவதை பார்த்தவளுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. சரவணன் எதுக்கு இவர் பாஸ்னு சொல்றாரு என்று யோசித்துக் கொண்டு வெளியில் நின்று கொண்டிருந்த டாக்ஸியை ஒரு மார்க்கமாக பார்த்தாள். அதை ரத்தினம் கவனித்தார். நான் வெளியே வேற ஒரு விஷயமா இருந்தேன். அப்பதான் பாஸ் திடீர்னு போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. வர வழியில என்னோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனாலதான் அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க என்று சொன்னார். அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் தன்னை யாராவது கூட்டிக் கொண்டு சென்றால் போதும் என்று இருந்த எலினாவும் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் ரத்தினத்துடன் சென்று டாக்ஸியில் ஏறிக்கொண்டாள். வெகுநேரம் அமைதியாகவே வந்தவள் பின் தயங்கிக் கொண்டே பேசினாள். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட ஃபேமிலி என்னை வெளியில் அனுப்பிட்டாலும் என்னால நிச்சயமா பணம் சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரியும்,
சரவணனோட மனசுல நான் இல்லன்னு. ஆனா என்னோட மனசுல அவன் தான் இருக்கான். அதனால இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததை நினைச்சு நான் கவலைப்படல. அவனுக்கு வேண்டிய பணத்தை நான் சம்பாதிச்சு கொடுப்பேன் என்று சொன்னாள். எலினா அப்படி பேசியதிலேயே அவள் எவ்வளவு கள்ளம் கவடம் இல்லாத பெண் என்று ரத்தினத்திற்கு நன்றாக புரிந்தது. ஒரு நிமிடம் அவளது நிலைமையை நினைத்து வருத்தமும் பட்டார். இப்படி குழந்தை மாதிரி இருக்கிற இந்த பொண்ண சரவணை ஏத்துக்கொள்ளவே முடியாது என்று அவர் அமைதியாக வருவதை பார்த்த எலினா பேச ஆரம்பித்தாள். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியும் சரவணன் கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு. நான் ஒரு நாள் கூட அவன் பணக்கார இல்லைன்னு கவலைப்பட்டதே இல்ல என்று சொன்னாள். உடனே ரத்தினா மிகவும் மெதுவான குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும் மன்னன் சொன்னார். மேம், நீங்க நினைக்கிற மாதிரி எங்க பாஸ் இல்ல என்று. ரத்தினம் என்ன சொல்கிறார் என்று எதுவும் புரியாமல் இருந்தாள் எலினா. பின்பு நீங்க என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டாள். மேம், எங்க பாஸ் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய பணக்காரர். சொல்ல போனா அவர் இந்த வேர்ல்டுக்கே ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என்று சொன்னார். அதை கேட்டவள், சரவணன் தான் முட்டாள்னா அவன் கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? பெரிய பணக்காரனா, யார்கிட்ட போய் சொல்றாங்க என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அமைதியாக வந்தாள். ஃபெட்ரிக் ஹையர் அத்தாரிட்டி ஆபீசரை பார்ப்பதற்காக சென்றார். அவர் போகும்போதே சற்று பயத்துடன் தான் போனார். அங்கு போனவுடன் எலினாவை பற்றி என்ன சொல்ல போகிறார்களோ என்றும், இதன் மூலம் எலினாவிற்கு ஏதேனும் பிரச்சனை வரக்கூடுமோ என்றும் அச்சம் அவருக்குள் அதிகமாக இருந்தது. உள்ளே சென்றதும் அந்த பெரிய ஹாலில் நிறைய கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்தவர் ஒரு நிமிடம் குழம்பி போனார். ஃபெட்ரிக்கை பார்த்ததும் அந்த அத்தாரிட்டி குழுவின் ஹெட் ஆபீசரான விதார்த் மிட்டல் அவரை அழைத்தார். ஹலோ மிஸ்டர் ஃபெட்ரிக், அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க என்று கூப்பிட்டார். நம்மள அவங்க கூட பேசுறதுக்காக தானே வர சொன்னாங்க. ஆனா இங்க என்ன டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு அவர்கள் அருகில் சென்றார். வேகமாக எழுந்த விதார்த் அவரை வரவேற்று அங்கிருந்த சேரை இழுத்து அவரை மரியாதையாக உட்கார வைத்தார். ஃபெட்ரிக் தயங்கிய குரலில் பேச ஆரம்பித்தார். ரியலி சாரி, இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு என்று எலினாவை பற்றி அவர் ஏதோ சொல்ல வர உடனே விதார்த் பேச்சை திசை திருப்பினார். மிஸ்டர் ஃபெட்ரிக், சாப்பிடலாம் ஆறுது. மிஸ்டர் ஃபெட்ரிக், சாப்பாடெல்லாம் ஆறுது. இதெல்லாம் ஆறுனா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. முதல்ல டின்னரை பினிஷ் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தார். அவர் அதற்கு மேலும் எதுவும் சொல்ல முடியாமல் சாப்பிட ஆரம்பித்தார். அங்கிருந்த மற்றவர்களும் சாப்பிட்டு முடிக்க பின்பு அனைவரும் ட்ரிங்க் செய்ய ஆரம்பித்தார்கள். போதும் போதும் என்கிற அளவுக்கு ட்ரிங்க் செய்து முடித்ததும் பேசத் தொடங்கினார்கள். உங்களை இன்னைக்கு மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க என்று சொன்ன விதார்த் அங்கிருந்த இருவரை அழைத்து ஃபெட்ரிக்கை வீட்டில் விடும்படி சொன்னார். ஃபெட்ரிக் குடி போதையில் இருந்ததால் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினார். தனது அருகில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த சாராவிற்கு என்ன நடக்குமோ என்கிற பயம் அதிகமாக இருந்தது. இந்த பிரச்சனையிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி பிலிப்பிடம் உண்மையை சொல்வதுதான் என்று நினைத்தவள் வேகமாக தனது செல்போனை எடுத்து பிலிப்பிற்கு போன் செய்தாள். ஒரு உயர் ரக ஹோட்டலின் அறையில் ஒரு ஃபாரின் பெண்ணுடன் உல்லாசமாக பிலிப் இருந்து கொண்டிருக்க அவனது செல்போன் சினுங்கியது. உடனே அதை எடுத்து பார்த்தவன் சட்டென்று அவளை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டு போனை அட்டெண்ட் செய்தான். பின்பு, சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஆல்பர்ட் என்று கேட்டான். உடனே சாரா தனக்கு தெரிந்த அத்தனை நடிப்பையும் அவனிடம் காட்டி எப்படியாவது அவனிடம் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என்று தனது டிராமாவை ஆரம்பித்தாள். அவள் அழுத அழுகையில் ஒரு நிமிடத்தில் அவனும் நம்பினான். பின்பு நெட்டை சர்ச் பண்ணி பார்த்தான். அதில் எலினாவின் செக்ஸியான போட்டோ இருந்தது. அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனான். எலினா அழகு என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு செக்ஸியாகவும் கிளாமராகவும் இருப்பாள் என்று அவன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவளது அந்த அழகு அவனுக்கு எப்படியும் அவளை அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை தான் தூண்டியது. உடனே, மிஸ் ஆல்பர்ட், எனக்கு எலினா பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு எலினா கூடவே இருந்து நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சொன்னார். பிலிப் அப்படி சொன்னதும் தான் நிம்மதியடைந்தாள் சாரா. உங்க மேலதான் அதிகமா நம்பிக்கை வச்சிருக்க. எலினாவோட வாழ்க்கை உங்க கையில தான் என்று சாரா சொன்னாள். அதற்கு பிலிப் சிரித்துக்கொண்டு நிச்சயமாக என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தான். பிலிப்புடன் பேசிவிட்டு சாரா திரும்ப அப்பொழுது குடி போதையில் ஃபெட்ரிக் அங்கு வந்திருந்தார்.
அவரை அந்த நிலையில் பார்த்ததும் சாரா கடுப்பானாள். நீங்க என்ன காரணத்துக்காக போனீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டாள். நான் என்ன பண்ணுவேன், நான் மீட்டிங் அட்டென்ட் பண்றதான் போனேன். ஏன்னா அவங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சாங்க என்று சொன்னார். அப்ப நம்ம பொண்ணோட பிரச்சனை என்னாச்சு, அவளை பத்தி என்ன கேட்டாங்க என்று அவள் பதற்றத்துடன் கேட்டாள். நம்ம பொண்ணை பத்தி அவங்க எதுவுமே கேட்கல. நான் சொல்ல வந்தது அவங்க காதுல வாங்கல என்று குடிபோதையில் சொன்னார். பின்ன உங்ககிட்ட அவங்க என்னதான் கேட்டாங்க என்று எரிச்சலாக கேட்டாள். உங்களுக்கு மிஸ்டர் சரவணன் தெரியுமான்னு கேட்டாங்க என்று சொல்லிவிட்டு அவர் தனது படுக்கையில் சென்று அப்படியே சரிந்தார். பின்பு அவ்வளவுதான் கேட்டாங்களா என்று கேட்டாள். ஆமாம் என்பது போல் தனது தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்த தலையணையை கட்டிக்கொண்டார்.